செவ்வாய் திகழ் பசும் சோதி மரதகக் கொல்லம் கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் பீதகவாடி முடிகோன் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சமேனி மிகப் பகைப்ப நச்சுவினை கவதலை அரவினமளி ஏறி எரிகடல் நடுவுள்ளது எல்லமந்து சிவனயனிந்திரன் இவர் முதலனைத்தோர் தெய்வக்குழாங்கள் கைதுழக் கிடந்த தாமரையுந்தி தனிப்பெருநாயக மூலகளந்த சேவடியோயே. கண்ணன் கடலடை நன்னும் மணமுடையீர் என்று ஆழ்வார் உங்களை தான் அழைத்திருக்கிறார். நடுவில் ஒரு இடைவெளி உங்களுக்கு கொடுத்ததல்லவா, அதை முடித்து கொண்டு உங்கள் செவிகளையெல்லாம் எம்பெருமான் புகழ் கேட்க ஆழ்வார் அழைத்திருக்கிறார். நன்னும் மனமுடையீர். செவிக்கு மேலும் மேலும் நாம் இறை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே வழங்கப்படுவதெல்லாம் உள்ளபடியே உங்களுக்கெல்லாம் உணவு தான். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொன்னார். அதனால் இப்போ ஒரு பெரிய போஜனமாக உட்கார்ந்து நாம் அமுது உண்டோமேயானால் இங்கே மனம் நிற்காது, மூளை சோர்ந்து விடும், கண் அயர்ந்து விடுவோம். ஆகினாலே தான் சிறிதுன்னு சொன்னார். ஈயப்படும் என்பதனால இந்தா வச்சுக்கோ, வசிக்கிறதா என்று தூக்கி எறிகிற மாதிரி சிறிது ஈயப்படும் சொன்னார். ஏன் அது கூட தேவைதானா? கேட்டுக்கொண்டே இருக்கப்படாதா? செவிக்கு உணவு வழங்கி கொண்டே இருக்கப்படாதா என்றெல்லாம் கேள்வி வரும். நடுவில் ஏன் உணவு கொடுக்கிறார் என்றால், மறுபடியும் வந்து அந்த செவிக்கு உணவு சம்பாதிப்பதற்காக வயிற்றுக்கு சிறிது கொடுங்கள்னார் திருவள்ளுவர். ஆகவே உங்களுக்கு ஒரு 10 மணித்துளிகள் இடைவெளி கொடுத்தது உண்மையிலேயே பொருத்தம்தான். திருவங்கியாழ்வாருடைய பாசுரங்கள்லேருந்து கீழே இறங்கி வரணும். திருவள்ளுவற்றிருக்கை மனமாற கேட்டீர்கள். நாம் திருவாய்மொழியிலே இப்போது நுழைந்திருக்கிறோம். அந்த திருவாய்மொழியிலே முதல் 10 8 பதிகங்கள் நாம் சென்ற வகுப்புகளில் பார்த்துருக்கிறோம். அந்த முதல் 10 அதில் 2 பதிகங்கள் நாம் பார்க்க வேண்டிய பதிகங்கள் இன்று நாம் பார்க்க வேண்டும். அதில் முன்னுரையாக சில வார்த்தைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வாரை போல ஒரு இறையொருள் பேச்சாளர் பார்க்க முடியாது. தி கிரேட்டஸ்ட் மிஸ்டிக் ஆஃப் ஆல் மிஸ்டிக்ஸ் வேர்ல்ட் ஹஸ் எவர் ப்ரொடியூஸ்ட். அவருடைய பாடல்களில் மிஸ்டிசிசம் அது தமிழில் சொல்லவே தெரியல. எப்படி சொல்கிறது? நானும் பல்லாண்டுகளாக பார்க்கிறேன். கிரேட் மிஸ்டிக் அவர். அதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள்லாம் இன்னும் நம்மாழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை. எத்தனையோ கிறிஸ்டியன் மிஸ்டிக்ஸ் பற்றி ஏராளமான நூல்கள் எழுதி வெளியிடுகிறார், நானும் பார்க்கிறேன். ஆனால் ஆழ்வாருடைய அவருடைய மிஸ்டிசிசம் இன்னும் அவர்களுக்கு எட்டவில்லையே, போகலையே. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? மாணிக்கவாசகர் பற்றி ஒரு நூல் எழுதினார்கள். அதில் மிஸ்டிசிசம் ஆஃப் மாணிக்கவாசகர்னு போட்டு எழுதினார். எழுதின பிறகு ஒரு கால் நான் அந்த ஆசிரியை சந்திக்க நேர்ந்தது. டாக்டர் பெரிய பேராசிரியர் அவர். அவரை சந்திக்கிற போது நம்மாழ்வார் பெருமைகளை சொன்னபோது எங்களுக்கு தெரியவே தெரியாதே, நீங்கள் யாரும் கட்டுரைகளாக வடித்து எழுத்து சொல்லவே இல்லையே, ஏதோ கோவிலில் போகிறீர்கள், கூட்டமாக சேருகிறீர்கள், அத்தியாபகர்களாக ஒன்று சேருங்கள், பாசுரங்கள் பாடுகிறீர்கள், பிரசாதங்கள் வாங்கி கொண்டு போகிறீர்கள், இந்த செய்தியை எங்கள் மக்கள் மன்றத்திலே நீங்கள் சொல்லவில்லையே. அந்த அம்மா சைவத்தில் ஊறினவள், காரைக்குடி பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலராக இருந்தவங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார்கள், அப்படி ஏதாவது நூல் இருக்கிறதா? நம்மாழ்வாரே ஒத்துக்கொண்டார். நான் யார் தெரியுமா? சிவனாம் அயனாம் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன். பாசிவ் வாய்ஸ் இருக்கார். அவன் அருள் செய்தன்னு சொல்லலை, அவனால் அருள் செய்யப்பட்டவன் நான். எவன் சிவனுக்கு அந்தரியாமையோ
எவன் பிரம்மாவுக்கு அந்தரியாமையோ எவன் சாட்சாத் எம்பெருமானோ அவனால அருளப்பட்டவன் சொல்றாருன்னா அவருடைய கவிதைகள்ல ஏதோ வந்து விடாது. நம்மாழ்வார் கவிகளெல்லாம் அப்படி தோய்ந்து இருக்கிறது எதா எம்பெருமானுடைய அருள். இதை முதல்ல உலகுக்கு சொன்னவர் யார்? மதுரகவி ஆழ்வார். அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கதே. இந்த உலகத்தை காட்டிலும் எது பெரிது? அருள் பெரிது. யாருடைய அருள்? எம்பெருமான் ஆழ்வாரிடத்திலே காட்டின அருள் இருக்கிறதே, அதற்கு நிகர் கிடையாது. ஆகினாலே அந்த அருள்தான் காரணம். அருளாளர். இப்ப புரிஞ்சுதா? மிஸ்டிக் என்பதற்கு என்ன சொல்லலாம்? அருளாளர்கள். ஆகினாலே அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் என்ன சொல்கிறோம்? அருளி செயல்னு சொல்றோம். திவ்ய பிரபந்தம் என்ற சொல்லை காட்டிலும் இந்த அழகிய இனிய தமிழ்ச்சொல் எவ்வளவு ஆழமா இருக்கிறது பாருங்கள். அருளி செயல். யாராவது மறந்து அருட்செயல்னு எழுதக்கூடாது. அது திருவருட்செயல்கள் என்பது லீலைகள், அது அவதார சேட்டிதங்கள். ஆனால் எம்பெருமான் அருள் செய்ய அந்த அருளையெல்லாம் நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழியாக எவ்வாறு கொடுத்தா அதை சொல்ல போறார். பெருமானீழ்படிங்கிற திருவாய்மொழியை பார்க்க போறோம். நம்மாழ்வார் எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் ஒன்று கோர்த்து வரிசையா சொல்லி வருகிறார். எல்லாராலையும் சொல்லிட முடியாது. நானே உங்கள் கையில தாள் கொடுத்து எம்பெருமானுடைய குணங்கள்ல ஒரு 20 குணங்கள் எழுதி காட்டுகள்னா 4-5க்கு மேல எழுத வராது. தெரியாது, நாம் அறிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆழ்வார் திருவாய்மொழியில 100 பதிகங்கள்லையா 100 குணங்களையும் விடாமல் சொல்லியிருக்காரு. எவ்வளவு புலமையாளர், எவ்வளவு கல்வியாளர் நம்மாழ்வார் இருந்திருக்க வேண்டும். அது ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு குணம் சொன்னார். அதை வந்த வழியெல்லாம் நமக்கு பார்க்க வேண்டாம், அதுக்கு கால அவகாசம் இல்லை. ஆனால் இன்று நாம் பார்க்க இவ்வளவு ஆழ்வாருக்கு கூடியிருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆழ்வார் புகழை கேட்க இவ்வளவு செவிகளா? சொல்லுகின்ற என்னை பார்க்க இவ்வளவு கண்களா? மல்கி நிற்க இவ்வளவு கண்களா? என்ன ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல எம்பெருமானுடைய புகழை காட்டிலும் ஆழ்வார் புகழ் எவ்வளவு மிஞ்சி இருக்கு பாருங்கள். இப்ப ஆழ்வார் பாசுரம் பாட போறார். இவையும் அவையும் உவையும்னு ஒரு தொடங்கி ஒரு பாசுரம் பாட போறார். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல்வன் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளானே. அற்புதமான பாசுரங்கள். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தம்முடைய இறைவன் திருவுருளை செலுத்திய பிறகு பட்ட அனுபவத்தை சொல்கிறார். சில சமயங்களிலே நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னா சட்டிலாக இருக்கும், வார்த்தை கிடைக்காது. வார்த்தைக்கு மீறிய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கே வரும். தெய்வ விஷயங்கள்லே அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு வரும், சொல்ல வராது, வார்த்தை இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஒக்கபுலரி 0. நம்ம எத்தனை வார்த்தைகள் சேர்த்துருக்கோம்? நம்ம ஆத்துக்குள்ள போனால் ஒரு 30 வார்த்தைகளே உலகத்தை ஓட்டின்னு இருக்கோம், அதற்கு மேலே போகல. அப்போ வார்த்தைகள் கட்டை எவ்வாறு ஏற்றுக்கொள்வதுன்னா படிக்கணும், எழுதி பார்க்கணும். அந்த மாதிரி சொற்களை மேலே மேலே சேர்த்து கொண்டே போகணும். அதை விடுவதனால் என்ன ஆகிறதுன்னா பல சொற்கள் அப்சொலிட், வழக்கிழந்து போய்விடுகிறது. ஆழ்வார் சொற்கள்லாம் ஜீவனான சொற்கள், அமிர்தத்திலே தோய்ந்து எழுந்த சொற்கள் ஆழ்வார் சொற்கள். அதன் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார்? எம்பெருமான் கொடுக்கிற அனுபவம் எப்படி இருக்கிறது? திடீர்னு மொத்தமாக அப்படியே கொடுத்துள்ள அந்த மாதிரி அனுபவம் தான் நம்மால் தாங்க முடியாது, நெஞ்சு பொறுக்காது, நிலை தடுமாறி விடுவோம். ஒரு பச்சை குழந்தைக்கு இவ்வளவு சாதத்தை பிசைஞ்சு அப்படியே வயிற்றுக்குள்ள தள்ளினா அது தாங்குமா? முதல்ல பாலை கொடுக்கிறார்கள், பிறகு கஞ்சி கொடுக்கிறார்கள், வரிசையாக அந்த குழந்தை பெருமனான பிறகு எவ்வளவு சாப்பிட்றது? சர்வேஸ்வரன் அந்த அனுபவத்தை, இறை அனுபவம் இருக்கிறதே, அதை மொத்தமாக அப்படியே தலையில் வைக்கல, நம்மால் தாங்க முடியாது. அவன் எவ்வாறு கொடுக்கிறான்? பொறுக்க பொறுக்க கொடுக்கிறான். சரியா இருக்கா? இவன் தாங்குமா?
என்று பொறுப்பானா என்று பார்த்து எவ்வாறு குழந்தைக்கு உணவு ஊட்டுமார்களோ அந்த மாதிரி எம்பெருமான ஆழ்வாரை வந்து அணுக வருகிறான். இவன் ஆழ்வார் தேடி போகல, ஆழ்வாரை தேடி சர்வேஸ்வரனே அவன் திருக்குறுகூர் நாடி செல்கிறான். அவன் ஆழ்வாரை அணுகுகிற போது அவனுடைய சாநித்தியம் தருகிறது. நான் சந்நிதி சாமான்யமாக சொல்லிவிடுறோம். நாம் சந்நிதிக்குள்ளே நுழைகிற போதே சாநித்தியம் எப்படி மறைமுறையாக வருகிறது என்பதை ஆழ்வார் சொல்றாருங்க. அவனை காண வேண்டும் என்ற பேரமாக கொண்டு நாம் போகிற போதே விண்ணை முட்டுகின்ற கோபுரத்தை பார்க்குறோம். அந்த கோபுரத்தை இப்படித்தான் பார்க்கலாமே, எங்கே பார்க்குறோம்? கோபுரத்தை இப்படி அப்படியும் பார்த்தா எவ்வளவு தேவர்கள், எவ்வளவு விஷயங்கள், விபவாவதாரங்களுடைய கோலங்கள், அவ்வளவு விண்ணை முட்டுகின்ற அந்த கோபுரம் என்ன சொல்கிறது? நீ அல்பன், நீ 6 அடிக்குள்ள இருந்து என்ன பார்த்து நிற்கிறியே, தலை குனிஞ்சு உள்ள போக வேண்டாமா? நம்மை சாமானிய பூர்ணனாக மாற்றக்கூடிய முதல்ல பெருமாள் அந்த சாநித்தியத்தில் முதல் படி கோபுரத்தை வச்சிருக்க. கோபுரம் தொழுவது சாலவும் நன்று. அந்த கோபுரத்துக்குள்ளே போகிற போது அவருடைய சாநித்தியம் வர 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 எப்படி நம்மை ஆட்கொள்கிறது என்பதை பார்க்கணும். உள்ளே நுழைகிற போதே துவஜஸ்தம்பத்தில் வந்து பெருமாள் வர்ற மாதிரி தெரிகிறது, நிற்கிற மாதிரி தெரிகிறது. கொஞ்சம் தாண்டி போனால் யாரோ உரசுற மாதிரி இருக்கு, அவர் தான் உரசுறாரோ. இன்னும் கொஞ்சம் போனால் யாரோ மூச்சு மேலே படுறது, திரும்பி பார்த்தா ஆளை காணும். ஓஹோ, நம்மை நாடி அவன் வருகிறான், நாம் அவனை தேடி போக அவன் வருகிறான். அவன் விரித்த சூழ்ச்சி வலையுது இந்த ஆலயம் இல்லையா. கிட்டக்க வந்த உடனே ரொம்ப வெப்பமான காற்று அடிக்குது, பக்கத்தில் வந்துட்டான் போல் இருக்கு. இன்னும் அருகே நெருங்கி போன உடனே இங்கே நுழைஞ்சு நெத்தியில் வந்த உடனே அர்ச்சக சுவாமி திருவடியை தலை வச்ச உடனே இதுக்காகத்தான் இவ்வளவு பெருமான் பாடுபட்டானா. எங்கேயோ கிடந்த ஒரு அல்ப ஜீவனை தன்னை நோக்கி வரவழைச்சிருக்கான், ஆட்கொண்டு இருக்கிறான். ஆயினால இந்த கோபுரம் ஆலயம் என்பது என்னை பிடிப்பதற்கு அவன் விரித்த வலை. அதை உடனே பெருமாள் முன்னால் வந்து சதுர்புஜங்களோட கிரீடங்களோட சூடாபதங்களோட விரீசன்னா நம்மால் பார்க்க முடியுமா? பார்க்க வேண்டுமே. ஆனால் ஒரு ஞான கண் வேண்டாமா? அர்ஜுனனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு கண் இல்லை இருந்தால் எல்லாத்தையும் பார்க்கறவங்க இல்லையே. நாமோ சிறு மானிடவர் ஆகினால தாங்குகிற அளவு தானே கொடுக்க முடியும். ஒரு சிறு டம்ளரில் வேகமாக தண்ணீரை விட்டால் தாங்குமா? ரொம்புமா? அளவுக்கு ஏற்று விட்டால் தானே அது நிரம்புகிறது இல்லையா? ஆகினால மற்ற தெய்வங்கள் அப்படி இல்லையா. தேவதாந்திரங்கள்லாம் வந்து உட்கார்ந்தா ஆவேசம் வரும், மயில பிச்சுவான், குதிப்பான், ஆடுவான், ஹா ஊ என்றெல்லாம் போடுவான், அக்னியில் ஓடி விழுவான். அந்த மாதிரி இல்லை. இந்த எம்பெருமான் நம்ம ஆட்கொள்வதற்கு எப்படியெல்லாம் வருகிறான் என்ற உணர்ச்சியை காட்டக்கூடிய அற்புத பருவம் இந்த பதிகத்துக்கு நிகழ் உலக கவிதைகளில், வேர்ல்டு லிட்ரேச்சரில் எதுவும் கிடையாது. அதை பார்க்க முடியாது. அதை ஆழ்வார் சொல்லுகிறார், என்னை அவன் அணுகுகிற போது இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமாக வைத்திருக்கிறானே. இதை விளக்குவதற்கு ஆச்சாரிய கதைக்காரர் 2 உபமானம் சொன்னார். 2 உபமானம். சில பேர் மாசோபவாசம்னு இருப்பாளாம் அந்த காலத்தில். இப்போ சில மதஸ்தர்கள் நிற்கிற அந்த மாதிரி 1 மாதம் 2 மாதம் 50 நாட்கள் கூட உயிரோடு இருந்தவாள்லாம் இருக்கா. அவ்வளவு நாட்கள், நெடுகிய நாட்கள் உபவாசமாக இருக்கிறது. பட்டினியாக இருந்து பெருமாளுக்கு பக்கத்தில் இருந்து அந்த மாதிரி உடலை ஒடுக்கிறது. சரி, 1 மாதம் ஆயிடுச்சு, பூர்த்தி ஆயிடுச்சு. அப்படி பூர்த்தியான உடனே அவருக்கு பெரிய வாழை இலை போட்டு பஞ்சபட்ச பரமான்னங்களோட எல்லாத்தையும் வச்சு அதை கொடுத்து சாப்பிட சொன்னால் என்ன ஆகும்? அதை சாப்பிடுவாரே, ஆனால் உடனே உயிர் போயிடும். தாங்காது. மாசோபவாசிக்கு அது தாங்குமா? என்ன செய்யலாம்? அழகா வைத்திய சாஸ்திரம் சொல்றது, சாதத்தை அரைச்சு அம்மியில வச்சு அதை உருட்டி உடம்பெல்லாம் பூசுங்கோ. உடம்பெல்லாம் பூசினா அது உள்ள போகிறது, இறங்குறது, சார் இறங்குறது. இப்போ டியூப் வழியாக உள்ளே கொடுக்குறான். அந்த காலத்தில் அது மெத்தடுன்னு அப்படியே பொறிக்கஞ்சி அதை உடம்பில் அப்படியே பூசிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவன் நல்லா வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை கொடுத்து அவனை ஒரு
பிராமணார்த்த போஜனம் பண்ணுற அளவுக்கு கொண்டுடலாம். நாள் ஆகும். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஏற்றணும். அவனுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னார் ஐயமனவாள பெருமாள் நாயனார். அந்த காலங்களில் ஸ்திரீகள்லாம் காது வளர்த்து பெரிய குழை போட்டுப்பாள். இப்பெல்லாம் இல்லை, கிராமங்களில் இருந்தது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே அதெல்லாம் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டான், பொட்டை வச்சுட்டான், நீளமாக தொங்கும். அதில் தண்டட்டின்னு தங்கத்தை 2 வச்சிருப்பா. அப்படி ஆடிண்டே வரும். அது எப்படி அவன் தாங்கினாலும் தெரியலையே. அந்த 2 தண்டட்டிகளை வச்சுட்டே இருப்பான். இந்த காதை எப்படி வளர்க்குறான்? குழந்தையா இருக்கிற போதே அவள் ஓட்டையாக வருமா? முதல்ல குத்தி ஓட்டை போட்டு திரியை உள்ள நுழைச்சு, கொஞ்சம் நாளான பெரிய திரியை சொருகி துணியை சுற்றி உள்ள சொருகி இழுத்து இழுத்து கட்டி, அது நாளானா இவ்வளோ பெருசாகிடும். காது பெருக்குதல்னு அதுக்கு பேர். ஆழ்வாரே பாசுரன் கிருஷ்ணனுக்கு சொல்கிறாளே, உன் காதை பெருக்கி விடுறேன் வான்னு சொல்கிறான். அது அழகது. அது திடீர்னு எப்படி செய்ய முடியும்? ஆகினால சாத்மிய போக பிரதன். போகம் எப்படி கொடுக்குறான்? சாத்மியம் ஜரிக்கணுமே அந்த போகமானது. அப்படி கொடுக்கக்கூடிய திறன் படைத்தவன் யாரு? சர்வேஸ்வரன் திருமால். அது ஆழ்வார் வரிசை சொல்றார். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் வார்த்தைகளை பாருங்க. மொத்தமா இந்த உலகத்திலே உள்ள ஜன சமூகங்களை எல்லாம் டோட்டலா சொல்லணும்னா ஆண்பால் பெண்பால். அவன் எல்லாம் வந்தாச்சு. இவன் இப்ப நடுவில் உவன்கிறார் ஆழ்வார். இவர் பன்மையில இவை அவை உவைங்கிறார். அது என்ன சுவாமி, உவைன்னு ஒரு வார்த்தை இருக்கா? அவன் இவன் உவன், அவள் இவள் இவள் அவள். ஆரம்பத்திலேயே ஆழ்வார் பாடம் சொல்லி கொடுத்தார் அவர். இப்ப அந்த வார்த்தை இல்லை. அவள் தெரியும், இவள் தெரியும், உவள் யாரு? அவன் தெரியும், இவன் தெரியும், உவன் யாரு? அது தெரியும், இது தெரியும், உது எது? அந்த சொல் போயிடுத்து. வழக்கில் விட்டுட்டோம். தள்ளி இருந்தால் அது சேமை சுட்டு, அது பக்கத்தில் இருக்கிறது எதுவோ அது இது. நடுவில் இருக்கிறது அதெல்லாம் உது. நடுவில் மட்டுமில்லை, பின்னால அது உது. அதனால அது இது உது, பின்னால் உள்ளது உது. இதை வள்ளுவர் காட்டினார். அவர் ஊழையும் உப்பக்கங்காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். ஊழினையை கூட உப்பக்கம் பார்ப்பருங்கிறார். அதான் உப்பக்கம்னா ஊர் தோத்து பின்னால் போயிடுமா? ஓ, போட்டியில் ஊர் தோத்து போயிடுதான் இப்படி பார்க்குறமா. உப்பக்கம் காண்பர். ரன்னிங் ரேஸில் ஃப்ரண்ட்டில் வேடி வரோம், இப்படி பார்த்துப்பான் பின்னால் யாரும் செகண்ட் யார் வரான்னு. அதனால இந்த ஓட்ட பந்தயத்தை முயற்சியிலே நான் ஜெயிச்சுட்டேன். அந்த ஊர் பின்னால் நிற்கிறது உப்பக்கம் காண்பர். யார்? உலைவின்றி தாழாது உயர்த்துபவர் சொன்னார். அந்த உப்பக்கம்ங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் சொன்னவன். ஆழ்வார் பல பாசுரங்கள்ல அவர் எடுத்திருக்கிறார். அவர் இப்படி எல்லா பொருள்களை அவனை சிருஷ்டி பண்ணான், தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறான். அவற்றை காக்கின்ற பொருளையும் அவன் ஏற்கின்றான். அவனுடைய இயல்பு என்ன? காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான். அவனுடைய ஸ்வரூபம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கிற சர்வ ரட்சகன் இல்லையா அவன்? அவன் அவையுள் தனி முதல்வன்கிறார். நாம் பார்த்த பதார்த்தங்களுக்குள்ளே எல்லாம் அந்தரியாமியாக அவன் உள்ளே ஊடி இருக்கிறான். எங்கு பார்த்தாலும் ஊடும் பாவுமாக சர்வேஸ்வரன் எங்கும் நிரம்பி இருக்கிறான். அவன் யார்? கண்ணபிரான். அழ்வார் கண்ணன் சொன்னாலே போதும். அவர் கிருஷ்ண பிரேமி, கிருஷ்ண பக்தர். அவரை ஆட்கொண்டவன் கண்ணன் தான். அந்த கண்ணபிரான் என் அமுதம்ங்கிறார். என்னுடைய அமுதம் வந்திருக்கிறது. சுவையன் திருவின்மணாளன்கிறார் பாருங்க. அது முக்கியமான 2 வார்த்தைகள். சுவையன் ரசிகனவன். உலகத்தில் கவிஞனா இருக்கலாம், பேச்சாளனா இருக்கலாம், தர்க்கம் பண்ணவனா இருக்கலாம், ரசிகனாக இருக்கிறது கஷ்டம். ராசிக்கம் எல்லாரும் கிடைச்சிடாது. அந்த ராசிக்கம் என்பது கிஃப்ட். அது பகவான் கொடுக்கணும். எல்லாருக்கும் சுவை அதில் ஈடுபடக்கூடிய எண்ணம் மனசு அவள் சுவை வந்துடுறது. ரசிகன் என்பதற்கு என்ன தமிழாக்கம் கொடுக்கிறார்? சுவையன். ஏன் சுவையனாக இருக்கிறானா? திருவின்மணாளன். மகாலட்சுமி பக்கத்தில் இருந்து அவள் இருப்பதனாலே இவன் ரசிகன் ஆயிட்டானா. அவள் இருவருமா போன்றதான் ராசிக்கம் வரும்போது இருக்கு. திருவின் மணாளனாக இருக்கிறனாலே அவன் சுவையனாக இருக்கிறான்.
பார்க்கிறார், என் நுழைச்சூழலுளானே. ஆழ்வார் பார்க்கிறார், எங்கேயோ வந்துட்டானே, எங்கேயோ இருக்கானே, எங்கேயோ ஓசை கட்டா அப்படி திரும்பி பார்க்கல நம்ம. அந்த மாதிரி என்னுடைய சூழல், என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடம் இருக்கே, உள்ள நுழைஞ்சுட்டான். இவரை தேடி சர்வேஸ்வரன் இவ்வளவு பயணம் எடுத்து முதல் 10 80 பதிகங்கள் பாடி 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 ஆழ்வாரை தேடி வருகிறான். அவருடைய சூழலுக்கு வந்துட்டான். என்னுடைய சூழலுளானே. ஏனென்றால் அவன் சுவையன். ஆழ்வாருடைய பாசுரம் கேட்பதற்காக அவன் பரம ரசிகனாகையானே என் அருகே வந்துட்டான்கிறார். அடுத்த பார்க்கிறார், சூழல் பல பல வல்லான் தொல்லையங்காலத்துலகை கேழதொன்றாய் இழந்த கேசவன் என்னுடைய அம்மான். அவன் எவ்வளவு சூழல்கள் வல்லவன்கிறார். இந்த சூழல் என்ற சொல் அவதாரங்கிற வரையில் அர்த்தம் போகும். எத்தனை சூழ்ச்சிகள் நம்மை அடைவதற்காக மத்ஸ்யகூர்ம வாமனா அவதாரங்கள் எல்லாம் எவ்வளவு எடுத்தான், அதெல்லாம் சூழ்ச்சி. ஒருவனை பிடிக்க ஊரை விளைவாரை போலேன்னு சொல்ற. நம்ம ஒத்தனை பிடிக்கணும்னா, யாரோ ஊருக்குள்ள தெருவுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான், எல்லாரும் கையும் கம்புமா கிளம்புறான், ஊரே சுற்றி வளைக்கிற, எங்கேயா போயிடுவானா பார்த்துடலாம். அந்த மாதிரி சர்வேஸ்வரன் எனக்காக பல அவதாரங்கள் எடுத்தானவன், சூழல் பல பல வல்லானவன். அவன் உலகத்தை எல்லாம் கேழல் ஒன்றாய் இழந்தான். நல்ல சொல். பன்றிக்கு கேழல்னு பேர். காட்டிலே வாழ்கின்ற பன்றிக்கு கேழல்னு பேர். கேழல் ஒன்றாய் இழந்த கேசவன், ஆமையான கேசவான்கிறார். இந்த பன்றியினுடைய கேசத்தை கூட சொல்றார் போது. கேழல் ஒன்றாய் இழந்தான் எம்பெருமான். அவன் கேசவனவன். அவன் என்னுடைய அம்மான். அம்மான்னு சொன்னா அந்த உறவுக்கு நிகர் எங்கேயாவது உண்டா சொல்லுங்க? அம்மான் சீர் என்று முதல்ல சம்பாவனை வைக்கலையா? சில இனங்களில் ஜாதிகளில் பார்த்துருக்கேன் அம்மான்மார்கள் வரிசையா. அவள் போடல கோபம் வந்துடும் அவளுக்கு. அவ்வளவு உயர்ந்த ஒரு தொடர் இருக்குது அம்மான். சர்வேஸ்வரன் என்னுடைய அம்மான் அவன். அப்படியானால் உங்களுக்கு தாய் யார்? பெரிய விராட்டியார், அவள் தான் தாயார். என்னுடைய அம்மான் வேழ மறுப்பை ஒசித்தான். பாசுரங்களில் இந்த அவதாரங்களில் முன்ன பின்னமா வந்து நிற்கும். ஏன்னா இது ஆடலில் பாடலையேன்னு யாரும் நினைக்கப்படாது. எண்ணங்கள் எங்கெங்கே ஆழ்வாருக்கு ஓடுகிறதோ அந்த வகையில் அப்படியெல்லாம் காட்சிகள் வரும். முதல்ல வராக ரூபியான பெருமாள் அவதாரத்தை காட்டினார். வேழ மறுப்பை ஒசித்தான். ஒரு யானையினுடைய கொம்பை ஒடித்தான். அந்த கொம்பை கொண்டு போய் நப்பினை பிராட்டி கட்டில் வச்சு கட்டி கொடுத்தான். உந்து மதகளித்தன் ஓடாத தொல்வலி என்கிற வாசனத்தின அந்த தந்தங்களை கொண்டு கட்டில் சமைத்தான்கிறார். கொம்பை யுசித்தான். இப்படிப்பட்டவன் விண்ணவர்களுக்கு எண்ணல் அறியான். விண்ணவர்கள் என்றால் அவனை அறிந்துவிட முடியுமா? இந்திராதி தேவர்கள் அவனை அறிந்துவிட முடியுமா? ஆடலெடுங்கடல் சேர்ந்தான். என்னை அடைவதற்காகவே அவதாரங்களுக்காக திருப்பார்கடலை வந்து அவனே சயனித்தான். முதல்ல சூழல்னு சொன்னார் வார்த்தை, சுற்றுச்சூழல். அதுக்கப்புறம் பார்க்கிறார் பக்கத்தில், க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. என் அருகலில் இருந்து வந்துட்டானே, பக்கத்தில் தெரிகிறது. அருகல்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க. அருகல் இல்லான இல்லாதவன் இல்லை, அருகலில் இருக்கிறவன். என் பக்கத்தில் அவன் வந்து நிற்கிறானே. இப்படி சூழல்கள் பல பல வல்லவன் என் அருகே வந்து அவன் உரசிக்கொண்டு நிற்கிறான். அருகலிலாய பெரும் சீர் அமர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீலனன் மேனிவண்ணன் செந்தாமரை கண்ணன் புருஷரை புள்ளுவந்தேரும் பூமகளா தனி கேழ்வன் உருகதையின் சுவைதந்த தொழிவிலன் என்னோடு உடனே. அருகலிலாய பெரும் சீர், அவனுடைய குணங்களில் ஏதாவது குறையுமா? இந்த அருகலிலாய பெரும் சீர் அருமையான சொற்றொடர் ஆழ்வார் போட்டார். அவருடைய குணங்களுக்கு என்ன இல்லை. ஏதாவது ஒரு குணம் அது குறைந்திருக்கிறதா என்றால் சொல்ல முடியாது. அருகல்னா குறைவு. அகிலகேய பிரத்தனீகன் என்ற அந்த வடமொழி தொடருக்கு ஆழ்வார் தரக்கூடிய சொல் அருகலிலாய பெரும் சீர். அமர்களுக்கெல்லாம் ஆதி முதல்வன். எல்லாம்
இன்றும் நமக்கு பொருள் புரியும்படியாக தொடரா இருக்கு பாருங்க. கருகிய நீலனன் மேனி வண்ணன், நல்ல கண்ணங்கரேன்னு இருக்கான், டார்க் ப்ளூங்கிற மாதிரி இல்லையா, கருகிய நீலம். அது கருகிய நீலனன் மேனி வண்ணன், நீலமணி போன்ற அழகான திருமேனி உடையவன். நீலநாயகம்னே ஒரு ஆபரணம் நம்பெருமாள் சாத்திக்கிறார். நீலநாயகம்னு பேர் இருக்கு. எந்த காலமோ எக்காலத்ததோ எவ்வளவு வருஷம் அந்த நிறத்தை உடையவன் எம்பெருமான். அதுக்கு பரபாகமாக கான்ட்ராஸ்ட் கலர், அதுக்கு பரபாகமாக சிவந்த கண்களை உடையவன் செந்தாமரை கண்ணன். அவன் புருஷரை புல்லு வந்து ஏறும், கருட வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொள்கிறான். பரம்பொருளுக்கான லட்சணங்களை எல்லாம் ஆழ்வார் நல்ல தமிழ்ல எளிமையா சொல்றார் பாருங்க. அகிலேய பிரத்தனீகன், சிவப்பதி, செந்தாமரை கண்ணன், கருட வாகனன். அவனுக்கு பரம்பொருளா இருக்கிறதுக்கு என்ன லட்சணம்னா கருட வாகனம். மற்ற வாகனங்கள்லாம் பொதுவாக இருக்கு. குதிரை வாகனத்தில் சிவனும் வரார். அதே மாதிரி மற்ற பராசக்தி போன்ற தெய்வங்கள் கூட கருட வாகனத்தில் வருகிறார்கள், இது குதிரை வாகனத்தில். ஆனால் கருட வாகனன்னு சொன்னால் அவன் ஒருத்தனுக்கு தான். கருட வாகனத்தை பார்த்தால் என்ன சாமின்னு கேட்க வேண்டாம், அவன் சர்வேஸ்வரன் ஒருவனைத்தான் அந்த கருடன் சுமப்பான். புல் உவந்து ஏறுங்கிறார், ஓடும் புள்ளேறி சுடும் தண்டுழாய்கிறார். பரமதத்தில் கூட நித்தியம் கருடோத்சவம் நடக்குமா. அப்படி எம்பெரும் கருடன் மேல வேதாத்மா விககேஸ்வராங்கிற ஆள வந்தார். வேத சுரூபனான அந்த கருடன் மேலே ஏன் வருகிறான்னா அதை பார்க்கணும்னு ஆசையா. யாருக்கு? பூமகளுக்கும் மண்மகள் வாழ்க்கலாம். பூமகளா தனிக்கேழ்வன், பூமகளார், பூ இல்லை பூ, புஷ்பத்திலே பிறந்தவள், கேழ்வன், அழகான வார்த்தை. திருமகள் கேழ்வன். கேழ்வன் யாரு? கொழுதன் யாரு? கணவன் யாரு? எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாருங்க. கேழ்வன் என்று சொன்னால் அடிக்கடி கேள்வி இருக்கணும். என்ன சாப்பிட்டியா? பசிக்கிறதா? உனக்கு என்ன வேணும்? இது வேணும் என்று மனைவியை அடிக்கடி ஒரு நல்ல பொருளாக இருந்தால் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி எப்போதுமே அவன் கேட்பான் போதும். அதனால அவனை கேழ்வன்கிற சொல்லான ஆழ்வார் காட்டுகிறார். அது தனிக்கேழ்வன்கிறார். பூமகளா தனிக்கேழ்வன், ஒரு கதையின் சுவை தந்திட்டு, ஒரு கதையின் சுவை தந்திட்டுன்னு சொல்றார். ஒரு கதி, ஒரு வழி, ஒரு வழியால் எல்லா இனிமைகளையும் ஒரு வழியானே அந்த பெரிய பிராட்டியாருக்கு அவன் வாரி வழங்கினான். அவன் ஒழிவிலன் என்னோடு உடனே, என் பக்கத்தில் வந்துட்டானே, என்னை விட்டு அவன் நீங்காமல் என் அருகையே அவன் சுழந்து கொண்டிருக்கிறானே. அப்படி இருக்கவன் யார்? கல்யாண குணைகதானன், நித்தியசூரி நிர்வாககன், விலட்சணமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன், பரம்பொருளுக்கு சூச்சகமான சிவந்த திருக்கண்களை உடையவன், பூமகளா தனிக்கேழ்வன், அவன் சிவப்பதி என்று அவனை சொல்லுகிறார். அவனை விட்டு அவளால் பிரிய முடியுமா? அவள் சொல்ற வார்த்தையே இருக்க, அகலகில்லேன் இறையும் என்று. அவள் சொல்ற வார்த்தை அகலகில்லேன் இறையும், அகலகில்லேன் இறையும். இது பெரிய பிராட்டியார் மாவிலை இருந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கா. அகலகில்லே என்னை தள்ளினா கூட போக மாட்டேங்கிறா. கில்ங்கிறது ஆற்றல் காட்டக்கூடிய ஒரு இடைச்சொல். அகலேன்னு சொல்லலை பாருங்க, தள்ளினாலும் நான் போக முடியாது. அகலகில்லேன் இறையும், க்ஷணகாலம் கூட அவனை விட்டு நான் பிரிய முடியாது என்று சொல்லி மாவிலேயே தங்கி இருக்கிறாள். ஒரு நாளாவது ஒரு அவகாசம் கேட்டு பிறந்தாத்துக்கு போனேன் என்று சொல்லி தான் பிறந்தகமான தாமரை புஷ்பத்தில் போய் நின்றாளா? சாதாரண மகாலட்சுமி படம் வரைஞ்சா ரவிவர்மா எப்படி காட்டியிருக்கார்? ஒரு தாமரை புஷ்பம் வரைஞ்சி அதில் அப்படியே மகாலட்சுமி நிற்கிறான், தலையெல்லாம் விரிச்சு போட்டிருக்கா. அந்த காலத்தில் எப்படி தெரியறது தான் காமிச்சிருக்காரு, தலையை விரிச்சு போட்டிருக்கா. அந்த மாதிரி தானே காட்டியிருக்கிறாள். அன்னைக்கு ஒரு நாளாவது அவள் பிரிந்திருப்பாளா? என்னால் பிரிய முடியாது. ஒரு நாள் என்னுடைய தந்தையை பார்த்து வருகிறேன்னு சீதை ஒரு நாள் லீவ் போட்டு போனாளா? இல்லையே. அதுபோல அவன் மார்பை விட்டு அவள் நீங்கவில்லை என்றால் மலரினும் மெல்லிய மார்பை உடையவன். அந்த மார்பை விரும்பி அங்கே இருந்தாள் அவள். அவள் அவ்வாறு இருக்கிறதுனாலே அது என்ன சொல்கிறார்? என்னோடு உடன் இருக்கிறான், பக்கத்தில் வந்துட்டான். நெய்வர்னு சொல்கிறோம் இல்லையா?
ப்ராக்சிமிட்டி வேறு. அப்புறம் கிட்டக்க வந்தாச்சுன்னா அடுத்தபடி நெய்பர் தான். என் பக்கத்தில் வந்து அவன் அப்படியே உரசி கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்டவன் யார்? உடனவர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என் இவர் மூவராளும் உலகமும் மூன்றே. அப்படி யார் வருகிறான் என்றால் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை சொல்கிறார். உடனவர் காதல் மகளிர் யார் யார்? ஒருத்தி திருமகள், இன்னொருத்தி மண்மகள், இன்னொருத்தி ஆயர் மடமகள். அவளுக்கு இடம் கொடுத்துருக்கார். குல ஆயர் கொழுந்துன்னு சொல்றார் இன்னொரு இடத்துல. அவ்வளவு பிரீத்தி நப்பின்னை பிராட்டியின் இடத்துல கண்ணனெம்பெருமானுக்கு. நப்பினையை உருவாக்கி கொடுத்து அவளை இவ்வளவு வர்ணித்தவர்கள் ஆழ்வார்கள் தான். பின்னை மணாளனை பேருக்கடந்தானே என்று சொல்கிறார் ஆழ்வார். மண்மகள், அப்புறம் ஆயர் மடமகள், அவளுக்கு அடைமொழி கொடுத்திருக்கார். வெறும் திருமகள், வெறும் மண்மகள், இவர் மடமகள் சொன்னார். எப்போதுமே இளமையோடு இருக்கிறாளாம் அந்த நப்பின்னை. இவளுக்காகவே வந்தான். 7 எருதுகளை வென்றான், அவற்றையெல்லாம் ஜெயித்தான். அதன் பிறகு அவள் கையில் இருந்த மாலை வாங்கி கொண்டான். இதற்காக விண்ணுலகத்திலேருந்து பெருமாள் கீழ் இறங்கி வந்தார். வந்து கிருஷ்ணாவதாரம் இவளுக்காகவே தான் ஆயிருக்கு. அவளுக்காக 7 காளைகளை அடர்த்தான்னு சொல்றார். வதமே பண்ணிட்டான். அவள் கையில் புஷ்பத்தோட மாலையோடு நிற்கிறாள். யாருக்கு ஜெயிக்கிறானோ மாலை போடலாம்னு சொல்லி பயமா இருக்கு அவளுக்கு. ஏன்னாலும் ஆயுத குலத்து வாதிகள் எல்லாரும் புஜங்களை தட்டி கொண்டு ஆரவாரம் பண்றா. நான் பிடிச்சிட மாட்டேன், நான் அடைக்கப்படுறேன். யாராவது அந்த மாதிரி செய்துட்டான்னா அவன் கழுத்தில் மாலையை போடுறதா? இவளை புஜங்களை எல்லாம் ஆர்ப்பரித்து நிற்கிறார்களே இது சுற்றுமுற்றும் பார்க்குறா. எங்கேயோ தள்ளி பலராமர் வரார். பயந்து போட்டான். ஐயோ பலராமண்ணா வரார், அவர் ஒரு கால் இந்த காலை அடைக்கிட்டார்னா என்ன பண்ணுறது? நடுங்கி கொண்டிருக்கிற போது வேகமாக வந்தான். எங்கேருந்து மேலேருந்து வந்தான், தொப்புறு விழுந்தான், 7 காலையை அடைக்கினான், மாலையை கழுத்தை போட்டுக்கொண்டான். பயந்து கொண்டிருந்தாளாம். இதெல்லாம் ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஆகினாலே அவள் மடமகள், ஆயர் குலவகள், குலவாயர் கொழுந்து. இப்படி என்று இவர் மூவராலும் உலகமும் மூன்றே. உடனவை ஒக்க விழுங்கி. இப்படி இவர்களால் ஆட்சி செய்யப்படுகின்ற இந்த 3 உலகங்களையும் ஒரு காலத்தில் எம்பெருமான் அப்படியே விழுங்கினான். விழுங்கினான். அப்புறம்தான் வேற பேர் வாங்கினான். வெண்ணெய் விழுங்கின்னு அப்புறம் பேர் வந்தவனுக்கு. திருவாய்ப்பாடியிலே கிருஷ்ணனுக்கு அந்த பசங்கள்லாம் வச்சு பேர் வெண்ணெய் முழுங்கி. எவ்வளவுதான் வெண்ணெய் முழுங்குவான்னு தெரியல. உலகத்தையே அப்படியே உடன் சேர்த்து உண்ட பெருமான் அல்லவா? உலகமுண்ட பெருவாயன் என்று ஆழ்வார் பாடியிருக்கிறாரே. உடலவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்த அம்மான். இவளையும் வயிறு ஒக்க விழுங்கினான். உடனே எங்க தென்னை இருக்கு, தென்னையில படுத்துக்க வேண்டாமா? இடம்பலம் புரட்டி கொடுத்து அது ஜெரிக்க வேண்டாமா? ஒரு இடம் பிடிச்சி சயனிக்க வேண்டாமா? நல்ல வேளை அந்த பிரளய பயோததியில ஒரு ஆள் இலை இருந்தது. எங்கேயோ கதையை பிடிச்சி இங்கே சேர்க்கிறார் ஆழ்வார். மார்க்கண்டேயனுடைய சரித்திரத்திலிருந்து எடுத்திருக்காரு. மிருகண்டனுடைய புத்திரன் மார்க்கண்டேயனுக்கு அவனுக்கு இது ஒரு ஆசை வரணுமா? பிரளயத்தை நேர பார்க்கறது அவனுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை இது? பிரளயத்தை நேரில் பார்க்கறதுக்கு ஆசையா? அதுக்காக தபஸ் பண்ணினான். எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணினான். வாஸ்தவமாக பிரளயமே வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னா, ஒரு மரத்திலே தபஸ்வியா இருக்கான். திடீர்னு காத்தடிச்சது, புழுதி வந்தது, மரங்கள்லாம் விழுந்தது, சத்தம் கேட்டது, இடி முழங்கித்து, கொட்டு கொட்டுன்னு மழை கொட்ட ஆரம்பிச்சது. ஊரில் உள்ள ஏரிகள்லாம் ஓடி சேர்ந்து பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இவனை அப்படியே இழுத்துட்டு போச்சு. மார்க்கண்டே எங்கெல்லாம் போறார், எங்க தரை இருக்கு கரை இருக்குன்னே தெரியல. ஒரே ஜல பயோததியாக இருக்கு. பயந்தே போயிட்டார். பல வருஷங்கள் நீஞ்சிறார். எங்கேயாவது கரை தெரியுமா, அதில் போய் அடைஞ்சுடலாமா என்று இந்த மார்க்கண்டேயர் எவ்வளவோ காலங்கள் நீஞ்சி நீஞ்சி பார்க்கிறார். கை ஓஞ்சி போச்சு. அப்புறம் பார்க்கிறார், எங்கேயோ தொலை தூரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. ஓ, இது பரவாயில்லையே, கொலம்பஸுக்கு அந்த காக்கா பறந்தது அடையாளம் காட்டிட்டு பறவை பறந்தது, அது மாதிரி ஒருவேளை இருக்குமோ, எதுவும் ஒளி தெரிகிறது. அதை நோக்கி வேகமாக அவர் நீந்தி கொண்டே சென்றார்.
ஒரு ஆள் இலை. அந்த ஆள் இலையை பார்த்த உடனே சரிதான், எப்போ இலை இருக்கோ நிச்சயமாக ஒரு மரம் எங்கேயாவது இருக்கும், எப்போ மரம் இருக்கோ நிச்சயமாக எங்கேயோ பூமி இருக்கும், பரவாயில்லை போயிடலாம் என்று சொல்லி அந்த அந்த ஆள் இலையை பார்க்குறார். ஆள் இலையை நோக்கி இவர் போறார். அவர் அந்த ஆள் இலையிலே இவன் சனிச்சிருக்கான். கரஹரவிந்தேன பதாரவிந்தம். இந்த பாசுரப்படி சிறு குழந்தையாக இருந்து ஒரு குழந்தை படுத்திருக்கு. அந்த குழந்தையை நோக்கி இவர் விரைந்து போகிறார். அந்த குழந்தை எப்படி இருக்கு, சுவாசத்தை இழுத்த உடனே இவர் உள்ள போயிட்டார். உள்ள போய் திரும்பி வர்றதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சு. உள்ள போய் தேடுகிறார். எல்லா வஸ்துக்களும் அங்கே இருக்கு. வீடு வாசல் மனைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. நினைச்சார், சுவாசம் வெளியிலே வந்து தொப்புன்னு விழுந்தார். வெள்ளமும் இல்லை, மழையும் இல்லை, காத்தும் இல்லை, இருந்த இடத்த உட்கார்ந்துருக்கார். நம்முடைய மன கற்பனைக்கு எவ்வளவு, இதுக்கு மேலே என்ன கற்பனைகள் நாம் பண்ண முடியும்? இதுக்கு தான் மாயைன்னு பேர். நாரணன் மாயையை அறிபவர் யாரே நம்மளோட கேட்கிறார். இந்த மாயை நாம் அறியணுமா? அப்படி அவனுக்காக ஒரு ஆள் இலையிலே படுத்திருந்தாராம். ஆழ்வார் பயப்படுறார், பிறண்டு விழுந்துட்டான்னா என்ன பண்றது? இதுல உட்கார்ந்துருக்கானே இந்த சிசுவாக, ஆளின் மேலாளவன்தான் அடியினைகளே. திருக்கண்ணவர பதிகத்தில் மாலினி தொழிலறிவினோ இங்கே திருவாயுமொழியிலே சொல்றார். இப்படி இந்த எம்பெருமான் அங்கே சைத்திருக்கிற ஆளின் மேல் ஆலமர்ந்தான்கிறார். ஆளின் மேல் ஆலமர்ந்தான், ரெண்டு ஆள்னு வார்த்தை வருது. ஆளுக்கு மேலே ஆலமர்ந்தான்கிறார். ஒரு ஆள்ங்கிறது நிச்சயமா ஆலமரம், அதனுடைய இலை. இன்னொரு ஆள் என்ன? ஆளின் மேல் ஆலமர்ந்தான்கிறார் நம்மாழ்வார். இது பெரிய விசாரம் வந்தது. மணவாள மாமர்கள் அவருடைய கோஷ்டியில் காலக்ஷேபத்தில் கேட்குறார், ஆளின் மேல் இருக்கே, அந்த ஆள் ஒரு கால் தீர்த்தமாக இருக்குமோ, தண்ணீராக இருக்குமோ, அதுக்கு மேலே ஆள் இல்லை, அதில் படுத்திருந்தான்னு அர்த்தம் பண்ணலாமான்னு கேட்டார். ஒரு சின்ன குழந்தை, சுவாமி ஆலங்கட்டின்னு விவகாரம் இருக்கு, மழையினுடைய கட்டிக்கு ஆலங்கட்டின்னு வேறு. ஆலம்னா மழை, தண்ணீர். ஓ அப்படியா? அவனை அழைத்து கொண்டாடினார். அந்த சிறுவன் தான் கந்தாடநாயன்னு பேர். கந்தாட முதலியாண்ட அவளுடைய வம்சத்தில் வந்த ஒரு சிறுவன் கந்தாடநாயன்னு பேர். ஆள் என்பதற்கு தண்ணீர்னு ஒரு பொருள் என்று எடுத்து காட்டினான். ஓ அதான் ஆழ்வார் சொல்லிருக்கார் போருக்கு. ஆறின் மேல் ஆலமர்ந்தான், தண்ணீரின் மேலே ஆளிலையிலே அமர்ந்தான் சொல்லியிருக்கார் அவர். அவனுடைய அடியினைகளை பணிய வேண்டும் சொல்லி இந்த பதிகத்தில் அவர் சொல்லுகிறார். இப்போது ஆழ்வாரை சூழல் பக்கத்தில் வந்தவன் என்ன செய்வான்? உடலமர் காதல் மகளிர் பாசரத்தை சொல்லுகிறார். கடல்மலி மாயப் பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே. இங்கே வந்துட்டான். இப்படி ஆழ்வார் இடுப்பில் ஏறி உட்காந்துட்டானே. அங்கேயோ வந்தான், தள்ளி வந்தான், பக்கத்தில் வந்தான், நேர நம்மாழ்வார் இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு என் ஒக்கலையானே. இவ்வளவு அருகே நெருங்கி வந்தான்னா எவ்வளவு ஆசை இருக்கும் தெரியல. எங்கேயோ கூட்டத்தில் காணாம போன ஒரு குழந்தை தாயை தேடி வந்து ஓடி வருமானா பெருமாள் வந்திருக்கார். என்னுடைய இடுப்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டானே, என் ஒக்கலையானே. அடுத்த பாசனம் பாருங்க. ஒக்கலை வைத்து முறைப்பால் உண்ணன்று தந்திட வாங்கி செக்கஞ்சக அந்த அவள்வால் உயிர் சக உண்ட பெருமான். கிருஷ்ணாவதார சேட்சன் சொல்றாரு பாருங்க. பூதனா சம்ஹாரம் அவருக்கு ஞாபகம் வந்துடுது. இந்த ஒக்கலைன்னு உடனே அந்த இடுப்பிலேருந்து அவளுடைய இடுப்பு ஞாபகம் வந்துடுது. அவள் தானே இந்த வடிவம் எடுத்து பூத்தனை. சில பேர் பூதனைங்கிறார். பெருமரா அப்படி இல்லை, பூத்தனை தான். பூத்தனை அவள் வந்தாள். யசோதை ஒன்றும் தெரியாது அவளுக்கு. அவளுக்கு சூதுமாரியே தெரியாத உலகத்தில் யாருன்னா யசோதை தான். இப்படி குழந்தைய ஆறாவது கேட்டால் கையில் கொடுத்துடலாமா? திருஷ்டி வந்துடாதா? கொடுக்கலாமா? அவளுக்கு உள்ளுக்குள்ளே வேலை இருந்தது. அடுப்பில் வச்சிருக்கா, பால் பொங்கமா இருக்கு. இது யாராவது இந்த குழந்தைய வாங்கிக்க மாட்டாளான்னு பார்த்தா, நான் வச்சுக்கிறேனேம்மா, எங்கிட்ட கூடயம்மான்னு வந்து நிற்கிறா இந்த பூதனை. பார்த்தா அவள் அப்படியே யசோத மாதிரியே இருக்கா. அவளை தானே கையில் கொடுத்துட்டா. கள்ளன் கவடே அவளுக்கு இல்லை, கொடுத்துட்டா. அதை அப்படியே வயற்றோடு அணைச்சிக்கிற போது பால் கொடுத்தா, ஸ்தஞ்சபானம் பண்ணலாம். முலைப்பால் உண்ணன்று தந்திட வாங்கி அதை சாப்பிடு என்று சொல்லி தன்னுடைய முலைப்பால் கொடுக்க அது அப்படியே உயிரையே மற்ற வாங்கி பருகினான். சக்கம் சகவென்றவள்வால் உயிசக உண்ட பெருமான். சக்கஞ்சக இந்த வார்த்தை எந்த ஃப்ரேஸ் எங்கேன்னு போட்டா, செக்கம்னா நினைவுன்னு அர்த்தம் பண்ணிருக்கார். செக என்றால் அழிய. அவள் என்ன நினைவு வந்தோ அந்த
செயல் நடக்க போகிறது. ஆனால் அவள் அழியப் போகிறாள், இவன் வாழப்போகிறான். நக்கபிராரோடு அயனமிந்திரனும் முதலாக ஒக்கமும் தோற்றிய ஈசன். இப்போது எம்பெருமான் பெருமையை சொல்கிறார். நக்கபிரான், எப்போ பார்த்தாலும் நக்கபிரான்னு வந்தால் சிவனை குறிக்கும். நக்கன நக்ன, நக்னம்னா ஆடை இல்லாதவன். அப்படிலாம் அவர் பிட்சைக்கு போனார் இல்லையா, பிக்ஷாடனராக அவர் சென்றபடினாலே அவருக்கு நக்கபிரான்னு பேர் இருக்கு. அவனோடு அயன் இந்திரன், பிரம்மா என்ன, சிவபெருமான், இந்திரன் என்ன, இவ்வளவு பேரும் சேர்ந்து தன்னுள்ளே தோற்று வைத்தான் எம்பெருமான். அதான் மாயமவன். அப்படிப்பட்ட மாயனான எம்பெருமான் இடுப்பில் வந்தவன், இங்கே உட்கார்ந்தவன் முள்ள ஏறினான். ஏறி நெஞ்சுக்குள்ளே வந்துட்டானே. என் நெஞ்சில் நிற்கிறதும்பா சில பேர், வாயில் வரல சுவாமி, நெஞ்சில் நிற்கிறது. என் நெஞ்சினுள்ளே அவன் நுழைந்து விட்டான். பூதனா சம்ஹாரம் பண்ணவன் எவனோ, திரிமூர்த்திகளால் வணங்கப்படுகின்றவன் எவனோ, அவன் இப்படி என் வந்து என் நெஞ்சு மார்பை சொல்லுகிறான். மார்பை ஏறி அவன் அமர்ந்து விட்டான். மாயன் என் நெஞ்சினுள்ளான் மற்றும் எவர்க்கும் மகதே, காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே. இந்த உலகிலே உள்ள வஸ்துக்கள் காயம் சீவன் இருக்கு. உடல், உடலுக்குள்ளே ஒரு ஆத்ம வஸ்து, உடலாகவும் இருக்கிறான், ஆத்மாவுக்குள்ளே அந்தராத்மாவாக இருக்கிறான். அவன் சேயன், அணியன். அப்படியே வார்த்தைகளில் கொண்டு போய் பல விஷயங்களை சொல்ல போறார். அவன் சேயன் இல்லை, இல்லை பக்கத்தான் இருக்கான், அணியன்கிறார். சேயன் அணியன், சிறியன் மிகப்பெரியன்கிறார். இன்னொரு இடத்துல இதே வார்த்தையை ஆழ்வார் சொல்லுவார். அவன் சேயன் அணியன், சிறியன் மிகப்பெரியன், அவன் மாயன், துவரைக்கோனாய் நின்ற ஆயன், துவாரகாதீசனாக இருந்த ஆயன் அவன். அவன் ஆயனவன், அவன் வந்து நிற்கிறானே. துவரைக்கோனாய் நின்ற மாயன் அன்று ஓதிய வாக்கதனை கல்லார் ஏதலரா மெய்யானவில். இந்த பாட்டுக்கு, இந்த பாட்டு ரொம்ப விலை உயர்ந்த பாட்டு. பல கோடி ரூபாய் அதுக்கு பரிசு கொடுக்கலாம் இந்த ஒரு பாட்டுக்கு. இந்த பாட்டு தான் ஒரு உண்மையை நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தியது. பிற்கால ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் கூட பகவத்கீதையை தான் ரொம்ப பிற்காலத்தில் எழுதப்பட்டது. ஆழ்வார்கள் யாருமே பகவத்கீதை சொல்லவே இல்லை. கீதைங்கிற வார்த்தை எங்கேயாவது 4000 பாசுரங்களில் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. அதனால் ரொம்ப ஒரு காலம் ஆழ்வாருக்கெல்லாம் பிற்பட்டு அந்த கீதை எழுதியிருக்கலாம்னு கூட அப்படியெல்லாம் சில பேர் நினைத்தார்கள், எழுத்தார்கள் அவ்வாறு கருதினார்கள். அப்போதான் சுவாமி அண்ணங்கராச்சாரியார் இந்த பாசுரத்தை எடுத்து வச்சார். துவரைக்கோனாய் நின்ற மாயன் அது யாருன்னு கேட்கிறார். துவராதீசனாக இருந்தவன் யாரு? கிருஷ்ணன் தானே. துவரைக்கோனாய் நின்ற அந்த ஆயன் ஓதிய வாக்கு, வார்த்தை பாருங்க. எப்போது ஓதுதல் வந்தால் சொல்கிற ஒருத்தன் கேட்குற ஒருத்தன் இருந்தால்தான் ஓதுன்னு வரும். ஓதிய வாக்கு ஒருமையில் இருக்கு. அந்த ஓதிய வாக்கு எது? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மாஸ்ஜகா சொன்னானே, அந்த வாக்குகள் ஓதிய வாக்கு. அதனை கல்லார். அந்த சரம ஸ்லோகத்தை கற்றுக்கொள்ளாதவன் எவனோ அவன் எனக்கு விரோதிங்கிறார். ஏதிரர் எனக்கு பகைவன். ஏதிராம் அவருக்கு மெய்ஞானம் வராது, அதனால பகைவன் ஆகிவிடுவார்கள். அப்ப கீதா சரம ஸ்லோகத்தை வெளியிட்டவன் யார்? ஆயன், துவரைக்கோதாய் என்ற மாயன். இந்த வாசலத்தை காட்டின உடனே தான் எதிர்ப்பாளெல்லாம் அடங்கி போனார்கள். ஆமாம், வாஸ்தவம் தான். ஆழ்வார் காலத்துக்கு முற்பட்டதுதான். அவர் தான் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறார். பிணக்கர அறுவகை சமயங்கள்ங்கிற பாசுரத்திலேயும் இவா சொல்லியிருக்கிறார். ஆகினாலே அப்பேற்பட்டவன் சேயன் அணியன். சில பேருக்கு எட்ட முடியாதபடி இருக்கிறான், சில பேருக்கு அருகே வந்து நிற்கிறான். சேயன் அணியன். அதற்கு மேல் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன். நம்முடைய சிந்தையினாலே அவனை பார்க்க முடியல, எட்ட முடியல. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன் வேதமே சொல்லிவிடுத்து. எந்த வாக்குகளாலும் எட்ட முடியல, அந்த வாக்குகள்லாம் திரும்பி வருகின்றன என்று சொல்லி இந்த வாக்குகளுக்கு எட்ட முடியாதவன். எவ்வளவுதான் விஞ்ஞானிகள் முயன்றாலும் அவன் இருப்பை இன்னும் சொல்லவே முடியாது. அவன் வேத வேத்தியனாக இருக்கிறபடினால் வேதத்தின் துணை கொண்டு அறிய முடியுமே ஒழிய விஞ்ஞானத்தின் துணை கொண்டு பார்த்துட முடியாது. எனவே
அவன் அப்பேற்பட்டவன், அவன் சேயின் அணியன், சிந்தைக்கும் கோச்சரமல்லன். அடுத்தது பாருங்க, தூயன் துயக்கன் மயக்கன். என்ன வார்த்தை ஓடுறார்! தூயன் பரிசுத்தமானவன், துயக்கன் மயக்கன். ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய வார்த்தைகள். துயக்கன் மயக்கன். துயக்குன்னு சொன்னால் சந்தேகத்துக்கு பேர், டவுட்டிங் தாமஸ். எதுக்கெடுத்தாலும் சில பேருக்கு சந்தேகம் வரும். அதுக்கு அந்த அறிவுக்கு துயக்குன்னு பேர். மயக்கன் அது விபரீதமான ஞானம். நேர் மாறுபட்டு பொருளை அதை அறிவதற்கிறதே அதுக்கு மயக்குன்னு பேர். துயக்கன் மயக்கன். எப்படி இந்த மாதிரி ஆழ்வார் மாறுபட்டவர் பேசியிருக்கிறாரே, அதுக்கு எம்பெருமானார் தரிசனத்திலே உள்ளவர்கள் எம்பெருமான ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உள்ளது உள்ளபடியாக சந்தேகமில்லாமல் நன்கு அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் எம்பெருமான் அவ்வாறு செய்து வைத்திருக்கிறான். அல்லாதவர்கள் பல சந்தேகத்திலேயே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விபரீதமாகவே உணர்கிறார்கள். என்ன விபரீதம்? அவனுக்கு குணம் கிடையாது, சரியான உருவம் கிடையாது என்றெல்லாம் விபரீதமாகவே அப்படி அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஏன் பெருமாள் அப்படி வச்சிருக்கார்? தனக்கு வேண்டியவர்கள், தன்னை அணுக வேண்டியவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறான்? துயக்கனாக இருக்கிறான், மற்றவருக்கு மயக்கனாக இருக்கிறான். அவரை பார்த்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அவருடைய அந்த மாதிரி புத்தி வாழ் கொடுத்திருக்கிறான் எம்பெருமான் என்று சொல்லுகிறார். துயக்கன் மயக்கன். என்ன அழகான வார்த்தை! அவனை பற்றி இருக்கிறவர்களுக்கு ஞானம் தெளிவாக இருக்கும், பற்றாதவர்களுக்கு மயங்கி ஞானமாக இருக்கும். இந்த இடத்துல அழகான விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். திருவரங்கத்தில் பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டி நடக்கிறது. பட்டர் என்பவர் தான் ஆண்டாள் எப்படி ஆழ்வார்களில் ஒரு மாமேதியாயிருந்து 5 வயசுலேயே கவி பாடினாலோ அந்த மாதிரி பட்டர். இவளுக்கு நிகர் கிடையாது. என்ன வார்த்தை சொல்றது ஆங்கிலத்தில் கூட தெரியல. அவ்வளவு ஆழ்ந்த ஞான சின்ன வயசிலேயே தானே அறிந்தவர்கள் அவர்கள். அந்த பரமாசிர பட்டர் அவர் நித்திய காலக்ஷேபங்கள்லாம் நடத்துறார். திருவரங்கத்தில் பெருமாள் சனி பிராகாரத்தில் உட்காந்து காலக்ஷேபம் சொல்றார். இந்த காலக்ஷேபம்னா இவ்வளவு பேராக வந்திருப்பா இந்த காலங்களில். ஒரு 4 பேர் 100 பேர், அதான் அதிசயம்தான். அவ்வளவு பேர் இருந்து இந்த மாதிரி வசதிகள் உண்டா? அவரை சுற்றி அமர்ந்து கொண்டு அவருடைய திருவாக்குகளை எல்லாம் அப்படியே செவி வழியாக நெஞ்சு கடனாக இருந்து அப்படியே கேட்பார்கள் அவர்கள். பக்தருடைய காலக்ஷேமம் எல்லாரும் ஓடி வந்துடுவார். திவ்ய பிரபந்தத்தில் சந்தேகங்களை எல்லாம் அவர் தான் தீர்த்து வச்சிருக்கார், ஐயங்களை எல்லாம் அகற்றி வைத்திருக்கிறார். அவருடைய காலக்ஷேப கோஷ்டியில் யார் யார் உட்கார்ந்தானே லிஸ்ட் இருக்கு. பிராமணர்கள் மட்டுமல்லர், அல்லாதவர்கள் இருந்தார்கள், ஸ்திரீகள் இருந்தார்கள், தமிழ் புதர்கள் வந்தார்கள், நாஸ்திகர்கள் கூட வந்து உட்கார்ந்தார்கள். அப்போ அதில் ஒரு டெமோக்ரஸி இருக்கு பாருங்க. எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் வரணும், சமாசனம் தான் ஆணவா வரணும் ஏன்னு நிபந்தனை போடலை. எல்லாரும் உட்கார்ந்தவர்கள் கேட்டார்கள். அது பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டி. அதை பின்னால் நம்பிள்ளை அவ்வாறே அதை பெருமைப்படுத்தினார். அவ்வாறு இருக்கிற போது பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டின்னு ஒரு மகாவித்வான் ஒரு தனம் வரார். பெரிய சாலையெல்லாம் இழுத்து போட்டுருக்கார். பரிபூர்ணமான வேதாத்தியனத்தை பண்ணவர், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சவர். கம்பீரமாக வந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்த உடனே நேர வருவார். பக்தருடைய காலக்ஷேப கோஷ்டியில் உட்கார்ந்துருவார். அவர் அதுக்கு பின்னாலே இன்னொருத்தர் வருவர். இவன் வந்த உடனே பட்டரை விசாரிக்கிறது, என்ன சௌக்கியமா ஏது 4 வார்த்தை கேட்க வேண்டாமா? அவரை கௌரவிச்சு ஒன்றும் கேட்கறதில்ல, வருவார் உட்கார்ந்துருவார். ஆனால் தள்ளி ஒரு பிராமணர், அவர் ஏழைவர், 4 ஆண்களில் போய் உஞ்சவிருத்தி பண்ணி அதனால் ஜீவிக்கக்கூடிய ஒரு ஏழைவர். அந்த சுவாமி ஆழியாச்சுன்னு பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டிக்கு வேகமாக வர்றார். எப்போ வர்ற வழக்கப்படி அவர் வந்தால் ரொம்ப உபச்சரிப்பாராம். சுவாமி இப்படி ஏழணும், இங்கே வரணும், இங்கே வரணும், திரும்பி சௌக்கியமா, இப்படியெல்லாம் ரொம்ப உபச்சாரமாக கேட்பார். அவர் இவருக்கு ஆத்திரமாக இருக்குது இந்த சாஸ்திரிகளுக்கு. நம்ம ஒரு வார்த்தை உபச்சாரமாக இவர் இந்த மனுஷன் கேட்கல. நான் இவ்வளோ வாசிச்சிருக்கேன், எவ்வளோ தர்க்கம் நியாயம் மீமாம்சம் எல்லாம் வாசிச்சிருக்கேன். இவர் உஞ்சவிருத்தி எடுத்துன்னு வர்றார், இவருக்கு இவ்வளவு மரியாதையா, இவ்வளவு வார்த்தைகளா? அவருக்கு சம்சயம் வந்துருது. இதை தீர்த்து வைக்கணும் இல்லையா, பக்தருடைய பொறுப்பாச்சே எப்படின்னு சொல்லி. இவர் கட்சியில் சில பேர், சாஸ்திரிகள் கட்சியில் சில பேர் இருக்க மாட்டாளா? அப்போ ஒரு நாள் காலக்ஷேப கோஷ்டிக்கு தாமசம் வந்துட்டார். யாரு? உஞ்சவிருத்தி பிராமணர். பயந்துலே வந்தார். இவர் அழிய எடுத்தே வந்தார்.
4 ஆண்களுக்கு போய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்னு சொல்வா, அரிசி விழும், பிக்ஷை வாங்கிட்டு வருவா. இப்படியே இருந்திருக்க அந்த காலங்கள்லாம் ஒரு வாழ்க்கை முறையாக வச்சுருக்கா. போயிடுத்தேன். ஒரு குரத்தாழ்வான் மாதிரி பார்க்க முடியுமா? தேசிகன் மாதிரி பார்க்க முடியுமா? அவன் நினைச்சா எவ்வளோ மாளிகைகளில் வாழ்ந்திருக்கலாம். ஷட் ரசோபேன்னு எத்தனை சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம். உஞ்சவிருத்தி பண்ணி சாப்பிட்டானவன். இந்த உஞ்சவிருத்தி அது இல்லை. இப்போ அந்த பிராமணர் வந்த உடனே, சுவாமி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன்ட்டார். நடுங்கி போயிட்டார் அவர். ஐயோ, நான் என்ன பண்ணுறது தெரியலையே, நாளைக்கு சொல்கிறேன், வந்து நாளைக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அகன்றார். அவர் வந்துட்டார். சாஸ்திரிகள் இருந்தார். சாஸ்திரிகளே, பரதத்துவம் எதுன்னு கேட்கறது. திடீர்னு இப்படி ஒரு கேள்வியாக கேட்கறது. பரதத்துவம் யார் சொல்லும்? தலையை சொல்லினார். ஒவ்வொரு வேத பாகங்களில் பார்த்தா சிவனை பரபிரம்மம் சொல்லியிருக்கு, ருத்ரனை சொல்லியிருக்கு, இந்திரனை சொல்லியிருக்கு, வாயுவை சொல்லிருக்கு, ஆகாசத்தை சொல்லிருக்கு என்று பல பல வேத வாக்கியங்கள்லாம் வருதே ஒழிய சாட்சா சிவன் நாராயணே பரன் சொல்ல வல்ல இருக்கு. ஆனால் நிறைய கோட் பண்ணுறார், ஏராளமான வாக்கியங்கள் எல்லாம் சொல்கிறார். சரி இருமிட்டார். அவர் வர இந்த ஏழை பிராமணன் வந்த உடனே சேவிச்ச உடனே, சுவாமி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஐயோ, எனக்கு கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியாது சுவாமி, சாமி கேள்வி கேட்குறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்குமோ? இல்லை, சுலபமான கேள்வி தான். பரம்பொருள் யாருன்னு கேட்டேன். இந்த உஞ்சவர்த்தி பிராமணன் சொம்ப கேள்வி வச்சார், இடுபுற அஸ்தத்தை கண்டார். இவ்வளவு தானா சுவாமி? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இவ்வளவு தானா? நான் பயந்தே போனேன். நீ என்ன கேள்வி கேட்டுற போறோன்னு பயந்தேன். பரம்பொருள் யாரா? உள்ள பெருமாள் சனிச்சிருக்காய். பெரிய பெருமாள் குடஜை முடியை வைத்து குடஜை பாதம் நீட்டி வடதை பின்பு காட்டி தென்றிலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக கண்டு உடனே குருகமானோ சொன்னீரே. அவதான் பரம்பொருள் சொல்லியிருக்கிறேன். அவதான் பரமாத்மா சொன்னார். பார்த்தீங்களா இவருக்குள்ள விசுவாசத்தை? சாஸ்திரஜானம் பகுக்லேசம் புத்தேகி சரண காரணம் தான் எடுத்து. பார்த்தீங்களா ஒரு ஆச்சாரியர் சொன்ன அப்படியே இவர் தான் நிஷ்டையை சொல்லிருக்காரு. இவ்வளவு படிச்சு தக்க வியாகரணங்கள் பண்ணி இந்த நிச்சய புத்தி அவருக்கு வல்லையே. ஏனென்றால் எம்பெருமான் அந்த சாஸ்திர விஷயத்தில் எப்படி இருக்கார்? மயக்கனா இருந்தார். இந்த உஞ்சவர்த்தி பிராமணன் விஷயத்தில் துயக்கனா இருந்தாராம். என்ன அழகான வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா பாருங்க. நாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம், ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு இவ்வளவு அழகான பேருரைகள் வரைந்தார்களே, அதற்காக நான் ரொம்ப பெருமைப்படணும். அடுத்த பாசுரம் பாருங்க. இப்படி இருந்தவன் நெஞ்சு, இங்கே இருந்தவன் எங்கே வந்தான்? நெஞ்சின் விழான்னு சொன்னார் அவர். என்னுடைய தோல் இணையான்னு சொன்னார். அதற்கு மேலே நாவுக்குள்ளே ஒதுட்டான்கிறாரே. இவனை நாவுக்கரசர் ஆகிட்டாரா? இவருடைய நாவில ஏறி அமர்ந்து கொண்டான். தோழிணை மேலும் நன் மாவின் மேலும் சுடர்மொழி மேலும் தாளனை மேலும் பொனின்ற தன்னந்துழா இளையம்மான். ஆழ்வார் நாவுக்குள்ளே வருதுன்னா சாமான்யமாக வர முடியுமா? அலங்கார பூஷணா வரான். எப்படி? தோள்களில் அந்த திருத்துழாய் மாலைகள், மாவிலே தூங்குகின்ற மாலைகள், அவருடைய கிரீடத்திலே சுழங்கக்கூடிய மாலைகள், திருத்துழாய் மாலைகளாலே அணிந்து கொண்டு எம்பெருமான் கம்முன்னு வாசனை. தன்னந்துழாய், எங்க திருத்துழாய் மனம் கமழ்கிறதோ அங்க பெருமாள் இருக்கார். குறிவன் சொல்ல வந்தாள் ஒருத்தி திருமங்கேழ்வார் பாசுரத்தில் கையை மோந்து பார்த்தாள். திருத்துழாய் வாசனை வந்துட்டான். சர்வேஸ்வரன் வந்து என் மனசுக்குள்ள ஏறினான்கிறார். அந்த வாசனைக்கு அவ்வளவு இல்லையா? அந்த திருத்துழாய் வாசனை தோழிணை மேலும் நன் மாவின் மேலும் சுடர்முடி மேலும் திருத்தாள்கள் இணை மேலும் தன்னந்துழாய் உடைய எம்பெருமான். குளிர்ந்த திருத்துழாய் அணிந்த எம்பெருமான் கேள் இணை ஒன்று விழாதான். திருத்துழாய் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கடையில் வாங்க மாட்டார். அவர் ஆத்திலே திருத்தாய் போட்டு அதைத்தான் கொண்டு மாலையாக கட்டி பெருமாள் சார்பார். நான் விலைக்கு வாங்குறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நிறைய புஷ்பங்களை உண்டாக்கணும், திருத்துவாயை உண்டாக்கணும். கேள் இணை ஒன்றுமில்லாதான். அவனுக்கு மேற்பட்டவர்கள் இல்லை, இணையும் இல்லை. அப்படிப்பட்ட சுடரொளி மூர்த்தி நாள் அணைந்து ஒன்று மகளான். நாளோறும் என் அருகே வந்து என்னை விட்டு அகலாதபடி எங்கே ஏறி அமர்ந்தான்? நாவிலுள் நின்று என்று நாவுக்குள்ள வந்துட்டானே. அப்ப நாவிலே அமர்ந்து அந்த எம்பெருமானுடைய ருச்சியவர் பார்த்தாரா? நாக்குள்ள வந்திருக்கிறானே. என்ன ஆச்சரியமா இருக்கிறது. நாவினுள் அவன் வந்து அவன் சேர்ந்து கொண்டான். நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவையும் ஆக்கையும் தானே. இது ஒரு ஜெனரல் பிரின்சிபிள் ஆழ்வார் சொல்றார் பாருங்க.
இந்த நாவிலே தான் இவ்வளவு பாடல்கள் கட்டுரைகள் எல்லாம் நாவிலே நின்று மலர்கின்றன. ஞான கலைகளெல்லாம் ஆதாரமாக நாவிலே இருந்துதான் வெளி வருகின்றன. ஞான கலைகளுக்கெல்லாம் வருகின்றன. ஆவியும் ஆக்கையும் தானே. கவனிக்கணும், ஒரு சொல் என்றால் அந்த சொல்லும் அவன்தான், பொருளும் அவன்தான். இந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள இயைபுதான் இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள சம்பந்தம். அந்த சொல்லை விட்டு பொருள் பிரியாது, பொருளை விட்டு சொல் பிரியாது இல்லையா? சொல்லும் பொருளும் போல் எம்பெருமான் இருக்கிறது. ஆவியும் ஆக்கையும். ஆவி என்பது சப்தம், ஆக்கை என்பது சப்தம், ஆவி என்பது அர்த்தம், பொருள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிற தொல்காப்பியர். பொருள் இல்லாத எந்த சொல்லு உலகத்தில் கிடையாது. எல்லா சொல்லுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். இப்படி சொன்னவர் அழிப்போடு அழிப்பவன் தானே. இந்த உலகத்தை அவன் அழிக்கிறான், இந்த உலகத்தை ரட்சிக்கிறான். ரொம்ப மோசமா போச்சு. எல்லாரும் தாறுமாறாக இருக்கிறார்கள். ஏகப்பட்ட ஊழல்கள் நிறைந்து விட்டன. என்ன செய்வது? ஒரே வழி, டிஸ்மேண்டில், பிரிச்சிட வேண்டியது, எல்லாத்தையும் அழிச்சிட வேண்டியது, திரும்பி மறுபடியும் சிருஷ்டிக்க வேண்டியது. அப்படி உலகத்திலே எல்லாம் மாறுபட்ட காலத்திலே அவனை அழித்தான், பிறகு சிருஷ்டி பண்ணினான். ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே. பூவியல் நாள் தடந்தோழன், புஷ்ப சுகுமாரமான 4 விசாலமான தெடுத்தோள்களை உடையவன். பொறுவடை ஆழி சங்கேந்துகிறான். போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் சக்கரத்தாழ்வார். அவருக்கு பக்கத்தில் எது சங்கத்வனி பண்ணி கொண்டிருக்கிறார் பாஞ்சஜன்யாழ்வான். பொறுவடை ஆழி சங்கேந்தும் காவினன்மேனி கமலக்கண்ணன் ஏந்தி கொண்டு வருகிறான். காவி மலர் போன்னு நிறம், காயாம்பூன்னு பேர். காவின்னு ஒரு மலர். அதை அடிக்கடி ஆழ்வார்கள் எம்பெருமான் நிறத்திற்கு சொல்வார் காவி. காஷாயம் இல்லை, அந்த காவியை சொல்லலை. காவி நன்மேனி, காவி பூ போல நல்ல அழகான மேனி உடையவன். அவனுக்கு ஒரு திருமேனி உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கிறா? காடு கூட ஒத்துக்கிறோம் சார். ஆனால் சொல்லிய பிரின்சிபிள் அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் போகலை. அதுக்கு உருவம் உண்டு, சிருஷ்டிக்கிறது, பேசுறது, வர்றது, தீஸ் ஆர் ஆல் இமேஜினேஷன்ஸ். அப்படி சொல்லக்கூடியவர் எத்தனையோ மேலே பார்த்துருக்கேன். ஆனால் ஆழ்வார் கண்டிக்கிறார். அவர் இல்லை, அவன் காவினன் மேனி உடையவன், நம்மை பார்ப்பதற்கான கமல கண்களை உடையவன். இப்போ எங்கே வந்தான் தெரியுமா? நாவில இருந்தவன் எப்படி மேலே போனான்னே தெரியல. நாவில இருந்தவன் கட்டுக்குள் போயிட்டான். என்ன உணர்வு ஆழ்வாருக்கு பாருங்க. என் நாவிலே இருந்தவன் மெல்ல மேலே ஏறி சென்று என்னுடைய அழகான கண்களுக்குள்ளே போயிட்டானே. இவன் கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான். பேர் கமலக்கண்ணன்கிற. என் கண்ணுக்குள்ளே இருக்கான். அவன் இல்லையானால் என் கண் பார்க்குமா? காண்பனவன் கண்களாலே. இப்ப அவன் கண்களால நான் பார்க்கிறேன். நம்ம கண்களுக்குள்ள இந்திரியம் இருக்கு. சில பேருக்கு கண் உறுப்பு இருக்கும், பார்வை தெரியாது. அந்த பார்வைங்கிற அம்சம் இருக்கிறதே அதுக்கு இந்திரியம்னு பேரு. அந்த இந்திரியமாக இருக்கிறான் அவன். அப்படி இந்திரியமாக அவன் இருக்கிறான். ஆகையினாலே அவனே கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான். அவன் கண்களாலே பார்க்கிறோம், நினைக்கணும், நான் பார்க்கல. அவன் கண்களால நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அமலங்களாக விழிக்கும். விழித்தானா எங்கேயும் மலங்கள் போய்விடும், அமலங்கள் நிறைந்துவிடும். ஏனென்றால் அவன் அமலன். அமலனாதிபிதான் அடியார்க்கன்னு அட்படுத்தவரன் விண்ணவர்கோன்னு சொன்னாரு. சுத்தங்கிறதுக்கு எத்தனை வார்த்தை போட்டார் திருப்பணழ்வார். அமலன் ஆதிப்பிதான் இந்த பாசனத்தில். நிமலன் நின்மலன் நீதிவானவன் நிழ்மதல ரங்கத்தம்மான்னு சொன்னாரு. அப்படி பரிசுத்தமான எம்பெருமான் அவன் கமலக்கண்ணன். ஐம்புலனும் அவன் மூர்த்தி, பஞ்சேந்திரியங்கள்னு அவன் மூர்த்தீகரித்து உள்ள வந்து நிற்கிறான். அவன் நான் உணர்கிறேன். கமலத்து அயன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றினான். தன் நாபீகமரத்தில் சிருஷ்டி காலத்தில் நாபீகமரத்தில் பிரம்மாவை தோற்றுவித்தான். பிரம்மா முகமாக நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான் சொன்னார். ஒரு 4 முகம் உண்டானது, ஒரு 5 முகமாக அது 6 முகமாக பெருகி படுத்துங்கிறார். நம்மள இவ்வளவு பெரிய முகங்களை உடைய எம்பெருமான் இவ்வளவு பேரையும் படைத்தானே. சரி, கண்ணுக்குள்ளேருந்து எங்கே போகிறது? 2 கண்களுக்குள்ளே பகவான் உள்ளே வந்துட்டான். ஆழ்வார் ஃபீல் பண்ணுறார். அவனாலாம் பார்க்குறேங்கிறார். இப்போது அந்த கண்ணின் உள்ளவன் எங்கே ஏறினான்? நெற்றிக்கு வந்துட்டானே. என் நெற்றியிலே வந்து இடம் பிடிச்சானே.
இன்னும் அதுக்கு மேலே உச்சி இருக்கு. இங்கே நெற்றிங்கிறது இந்த பகுதி. என் நெற்றிக்குள்ளே அவன் என் நெற்றியுள்ளான். அழகான விசாலமான என்னுடைய நெற்றி. அப்போ அவன் இருக்கிற இடம் சொன்னால் அந்த நெற்றி எவ்வளோ அலங்காரம் நான் பண்ணணும். அது வெற்றிடமாக வைக்கலாமா? அவன் வீட்டில் இருக்கிற இடம் எது? நம்மை விரும்பி வரக்கூடிய இடம் நெற்றி. அவன் என் நெற்றியிலே இருக்கிறான். அவன் சொன்னவர் 10வது வாசகத்தில், நெற்றியுள் நின்று என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ணுபிரானை தொழுவார் ஒற்றைப்பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரருமெல்லாம் வந்து எது நெற்றியுளானே வந்து நெற்றியிலே வந்தான். மேலே உச்சிக்கு போக போகிறான். எம்பெருமான் வந்த உடனே அவனை காண்பதற்காக எல்லாரும் வந்திருக்கிறார்கள். யார் யார் சொல்றார்? ஒற்றைப்பிறை அணிந்தானும் 6 சிவபெருமானும் நான்முகனும் இந்திரனும். பெரிய ஆஃபீஸர் போனால் பக்கத்தில் உள்ள கிளார்க்கு வாழ அவனை ஓடிண்டே போகிறாள்லே, அவன் சொல்ல சொல்ல எழுதணுமே, பக்கத்தில் போகணுமே, காவலர்கள் படைசூட போகலையா? அந்த மாதிரி ஆழ்வார் நெற்றியிலேருந்து மேலே போகிறாராம். எல்லாரும் வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்களாம். அப்படி இருக்கிற போது சொல்லுகிறார், பாருங்கள் இவெல்லாம் எப்படி வந்தாள்னா, சிவன் வந்து திருவன்காப்பு சாத்தி வந்திருக்கார், இந்திரன் பெரிய திருவன்காப்பு சாத்திருக்கார், பிரம்மா சிவன் திருவன்காப்பு சாத்திருக்கிறது. எல்லாரும் பெருமாள் அணுகிற போது நெற்றியில அலங்காரமாக திருவன்காப்பு அணிந்து கொண்டார்கள். நெற்றியுள் நின்று என்னையாளும் தன்னை சொல்றார். என்னுடைய நெற்றியில எப்போதுமே என்னை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள், ஆடு கொண்டிருக்கக்கூடியது எது? நிறை மலர் பாதங்கள். ஹரிபாதத்வயம்ங்கிற 2 திருவடி, ஒரு திருவடி இல்லைன்னு விடுபட்சம், 2 திருவடிகளாக பாதங்கள்னா டுயல்லே பன்மை இல்லையா? நிறைமலர் அழகான பாதத்தை மலரை உடைய அந்த பாதங்களை நான் சூடியிருக்கிறேன், நெற்றியை சூடியிருக்கிறேன். நிறைமலர் பாதங்கள் சூடி பாதத்வயாகாரங்கிற ரம்பில்ல 2 பாத வடிவாக நெற்றியுடைய வள்ள சாத்தியன் இருக்கா. அதனால் சில கோவில்களில் நான் பார்த்துருக்கேன், மேலே சித்திரங்கள் வரைகிற போது சிவனுக்கு கூட 12 திருமணம் சாத்தியிருப்பான், இந்திரனுக்கு சாத்தியிருப்பான், பிரம்மாவுக்கு சாத்தியிருப்பான். ஏன்னா அவனுக்கு முன்னாலே அவன் விரும்பக்கூடிய ஆபரணங்களோடு அழகுகளோடு போக வேண்டாமா? நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ணுவிரானை செவிப்பதற்காக ஒத்தைப்பிறை அணிந்தவன் நான்முகன், அதுக்கு மேலே இந்திரன், அதுக்கு மேலே மற்ற அமரர்கள் எல்லாரும் வந்து உச்சியில வந்து எல்லாரும் காத்திருக்கும்படியாக எம்பெருமான் வந்து என் நேர உச்சியிலே வந்து நின்றான். அதனால தான் அச்சகால் கடைசியில் பெருமாள் ஆசைப்பட்டு வந்த உடனே அவருடைய திருவடியை தலையில் சூட்டிக் கொள்கிறோமே, அது எவ்வளவு பெரிய முக்கியம். பெருமான்னா தலைமையில சூட்டிக் கொள்கிறான். எனது எச்சியுளானே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு, அவன் தேவதேவபிரான் என்னுடைய உச்சியிலே வந்து அவன் நிற்கிறான். தலைமையில நான் தாங்குகிறேன், தலைமையில தாழ் இணைகள் என் தலைமையில நினைங்கிற மேலே வந்து நிற்கிறான். அவன் தேவதேவன், சாமானியர்களுடன் இல்லை, கண்ணபிரான். இச்சையுள் செல்ல உணர்த்தி வன்குருகோர் சடகோபன், அவன் மீது கொண்ட இச்சையெல்லாம் நன்றாக செல்ல நாம் உணரும்படியாக பாசுரங்களானே பாடினவர் யார்? வள்ளல். நம்மாழ்வாருக்கு வள்ளல்னு அடைமொழி. வண்ண வள்ளல், வன் சடகோவன், வன்குருகோர் சடகோவன். இவ்வாறு 1000 பாசுரங்கள்ல இப்படி 10 பாசுரங்கள் பாடியிருக்காரு. இச்சொன்ன பாயிரத்துள் இவையுமோர் 10 பாசுரங்கள் இப்போது நாம் கற்றோமே. இந்த எம்பினாருக்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய தினந்தோறும் இந்த 10 பாசுரங்களை எம்பெருமானுக்கு முன்னாலே விண்ணப்பம் செய்யுங்கள். நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னிபுரமே. அவ்வாறு உயர்ந்த திருவடிகளை எப்போதும் என் தலையிலே வந்து அது சேருங்கிறார். ஆகினால் தலையில வந்து சேர வரையில் ஓரொரு அவயவங்களாக ஆழ்வாருடைய திருவேதியில மொய்த்து கொண்டிருக்கிறான். இப்படி வனாச்சொலையை ஈக்கள் மொய்ப்பது போல எம்பெருமான் ஆழ்வார் ஓரோரு அவயமாக வைத்துக்கொண்டு எங்கெல்லாம் போயிருக்கிறான் எம்பெருமான்னா. இந்த ஃபீலிங், இந்த உணர்ச்சி யாரும் வந்ததில்லை. இப்படி எங்கேயாவது வேறு பாசுரங்கள், வேறு பாடல்கள், கவிஞர்கள் தமிழில் இல்லை, சமஸ்கிருதத்திலையோ வேறு மொழிகள்லையோ வேறு இந்த மாதிரி அனுபவத்தை சொல்லியிருக்கிறாளா என்றால் நான் பார்த்த வரையில் அவ்வாறு இல்லை. இந்த அனுபவம் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவமாக ஆழ்வாருக்கு வந்து அந்த அனுபவம் பெருசில்லை சுவாமி, அதை நமக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஆசை வந்தது, அதுவும் பெருசில்லை. அந்த ஆசையை வெளிப்படுத்துவதற்கான சொற்கள் வந்து ஆழ்வாருக்கு வந்தால் நிற்கிறதே.
அது எப்படி வருங்கிறது அடுத்த பதிகத்தில் சொல்ல போறார். அடுத்தது இந்த முதல் பத்தானது பூர்த்தி அடையிறது. பொறுமானீழ் வடை என்கிற அழகான திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி தான் அழகில்லை. இதில் ஆழ்வார் ஒரு உண்மையை சொல்கிறார். இப்படி எம்பெருமான் என் அருகே வந்தான், ஒக்கரையில் ஏறினான், தோள் மேலே வந்தான், நாவிலே நின்றான், நாவல் மலர் கலைகளுக்கெல்லாம் ஆதாரமானான், சென்னியிலே வந்து நின்றான் என்று இவ்வளவு உபகாரம் பண்ணினானே, நான் என்ன ஏதாவது ஒரு விஷயத்தை கிள்ளி போட்டேனா? இப்படி ஏதாவது உபகாரம் பண்ணேனா? உபவாசம் பண்ணேனா? நான் என்ன பண்ணேன்? ஏதாவது உபாசனங்கள் பண்ணேனா? ஒன்றுமே இல்லையே, என் கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவ்வளவு தூரம் என்னை ஆட்கொள்வான் ஒத்து இவெல்லாம் மேலே வந்து ஸ்பர்சிக்கிறானே, இதுக்கு என்ன காரணம்? அவன் கிருபாவானவன். அவனுடைய கிருபை எத்தகையது? நிருகேதுகமானது. ஒரு ஹேதுவை எதிர்பாராமல் இருக்கிறது. எந்த கைமுதலையும் எதிர்பாராமல் இயற்கை இன்னருள் அவனுடைய இன்னருள். அந்த இன்னொருள் காரணமாக ஆழ்வாரை வசீகரித்தான். நம்மிடத்தில் வேற என்ன இருக்கலாம்? பிரவேசத்தில் பார்க்கிறார். அத்வேஷமோ ஆபிமுக்கியமோ இருக்குமே என்று வேறு ஒன்றுமே இல்லையே. ஒரு கால இடத்துல இருக்கலாம் அத்வேஷம், தேஷம் இல்லாமல் இருப்பார். ஏதோ கோயில் இருக்கு, பெருமாளை பார்த்து சேவிச்சு போகலாங்க, எண்ணம் இல்லாமே தாண்டி பைபாஸ் பண்ணிட்டு போகிறாள் இல்லையா? வெறுப்பு இல்லை, வெறுப்பு, அது தேஷம் இல்லை. எம்பெருமான் இல்லை. அந்த சிலுவை எட்டி பார்க்குற ஒரு கோயில் தெரியறதேன்னு பார்க்குறது, அது அத்வேஷம். சரி, உள்ள என்னதான் ஆகிறதுன்னு கோயில் வாசல் என்னன்னு அபிமுகமாக இருக்கிற ஆபிமுக்கியம். இதை தவிர வேற நாம் என்ன செய்திருக்கோம்? அத்வேஷம் ஆபிமுக்கியம் தவிர நம்மிடத்தில் என்ன சாதனம் எம்பெருமான் எதிர்பார்ப்பான்? நமக்கான என்ன சாதனத்தை நாம் அனுஷ்டிக்க முடியும்? ஒரு சாதனானுஷ்டானம் கொண்டு அவனை நாம் அடைந்து விட முடியும். ஆனாலும் நம்மிடத்தில் இருக்க ஏதோ ஒரு அம்சம், அத்வேஷம் ஆபிமுக்கியம். யாரோ கூப்பிட்டால் கோயிலுக்குள்ளே போனோம், பெருமாள் சேவிச்சார். இது எப்படி இருக்கிறது? நம்முடைய பிரயத்தனம் ரொம்ப லவலேசமாக இருக்கே, ஆனால் அவன் கொடுத்த கிருபை அபாரமாக இருக்கே. அதுக்கு உதாரணம் சொல்கிறார். ஒருவன் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தை பெறுமா போலின்ட்டு ஒரு அரசனை பேரரசனை பார்ப்பதற்காக ஒரு வித்வான் போறார். பஞ்சாதி எல்லாம் சொல்லிட்டு போறார். கையில் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பஞ்சாதி சொல்லி ராஜா கையில் கொடுத்த உடனே அவர் ஒரு கிராமத்தையே கொடுக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் விளையாது. அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்த அவனிடத்திலே உள்ள பிரீத்தியினாலே ஒரு கிராமத்தையே அவனுக்கு சாங்ஷன் பண்றான். அந்த மாதிரி தான் நம்முடைய பிரயத்தனங்கள், நம்முடைய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் அந்த ஸ்தானத்தெல்லாம் வச்சுக்கணும். இதனால விலை கொடுத்து அவரை வாங்கிட முடியாது. இப்படி சொன்னவர் அவ்வியாஜ உதார பாவாத்துங்கிறார் வேதாந்த தேசிகனம். எந்த வியாஜம் இல்லாமல் நிர்வியாஜமாக அவன் உதார புருஷனாக இருக்கிறான் என்றுதான் நம்முடைய ஆழ்வாரெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். பொறுமானீழ் வடை ஆழ்சங்கத்தொடு திருமானீழ் கடல் ஏழுலகும் தொழ ஒருமாணிக் குரலாகி நிமிர்ந்தவ கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே. பாசனம் சிறுத்து போயிடுத்து பாருங்க. இதுக்கு முன்னால் பாசனம் பெருசாக இருந்தது, சீர்கள் பெருசு, அலைகள்லாம் பெருசு. எஸ் குறைவாக பாடுறார். ரொம்ப பெருசாக பேசினா புத்தியில் ஏறாது. கண்ணன் கடனை நண்டும் மனமுடையர் சொன்னது சரியாக இருக்கு பாருங்க. ஆழ்வாருக்கு எங்கே விஸ்தாரமாக பேசணும், எங்கே வார்த்தைகளை குறைத்து பேசணும், எங்கே கடினமாக பேசணும், எங்கே சந்தத்தோடு பேசணும், இதெல்லாம் ஆழ்வார் பாசுரங்கள்ல அவர் அருமையாக பயன்படுத்துகிறார். பொறுமானீழ் வடை ஆழ்சங்கத்தொடு திருமானீழ் கடல் ஏழுலகம் தொழ ஒருமாணிக் குரலாகி நிமிர்ந்த கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகவே. இந்த கண்லேருந்து இன்னும் விடல ஆழ்வார். என் கண்ணுள்ள இருக்கிறவன் யாரு? கருமாணிக்கம். திருமாயமல் எடுத்து எத்தனை இடத்துல கருமாணிக்கங்க சொல்வதுன்னு ஒரு நாள் எடுத்து பாருங்க, வேடிக்கை. பல பல இடங்கள்ல இது ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இது கருமாணிக்கம். ரொம்ப பழையின ஒரு பையன், என்னுடைய சிஷ்யனே சொல்லணும். அவன் செட்டியார் பையன், கானாருணா மாணிக்கம் பேர். நல்ல பேர், இயற்கையாகவே ஒரு கருமாணிக்கம்னு அமைஞ்சிருக்குவார். அப்பா பேர் கருப்பஞ்செட்டியார், இவன் பேர் மாணிக்கம் செட்டியார். கருமாணிக்கம் கருமாணிக்கம்னு கையெழுத்து போடும், பரவாயில்லையே. ஆழ்வார் பாடியிருக்காரா பல இடங்களில் கருமாணிக்கம்னு போய் ஒன்று மாற்றிடாத பேரை. என் கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே, என் கண்ணுக்கு அவன் இலக்காகிவிட்டான். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என் இவை இனி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல் வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரான். இந்த எம்பிரான் அவனை நினைத்த உடனே கண்ணுள்ளே வந்து இருக்கிறான்.
காதன்மையால் தொழில். காதல் மை விகுதி கொடுத்து காதன்மைங்கிறார் அழ்வார். காதலாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காதன்மைன்னு பேரு. காதன்மையால் தொழில், அளவிறந்த காதலாலே அவனை கைகூப்பி வணங்கினால் கண்ணுக்குள்ள நிற்கிறான். எண்ணிலும் வரும். அவ்வளவுதான் அவன் நினைச்சு பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வந்துருமா? இல்லை எண்ணிக்கை ஆழ்வார் சொல்றாரா? ஜபம் பண்றாள் இல்லையா, இத்தை ஜப தப ஹோமாதிகளாலே சிலர் விநியோகம் கொள்வர். அதுலேயே சில பேர் இருக்கா, உட்காந்து எண்ணிகிட்டே இருக்கா, 108, 1008 அந்த மாதிரி எண்ணிக்கை சொல்றாரா? தான் சொல்றார். எண்ணிலும் வரும். இவனுடைய எண் எது? எம்பெருமானுக்கு அவனுக்கு ஒரு எண் எது? 26. எண்ணே வந்தா 26ன்னு ஒன்று போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பேர் மறந்துடும். அவன் நம்பர் மட்டும் ஞாபகம் இருக்கும். நம்பர் சொன்னானா, எஸ்ஐ சொன்னானா உடனே சல்யூட் பண்ணுவான். அவன் நம்பர் அவனோட போச்சு. எண்ணிலும் வரும். எண்ணிக்கொண்டே 26ன்னா சர்வேஸ் இருக்கிறான். என் நம்பர் தானே 26. இங்கிலீஷுக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது பாருங்க. அவன் 26 எழுத்து வச்சிருக்கான். எண்ணிட்டு வந்தால் 26 எம்பெருமானுக்கு சேர்றது என்ன? ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டான், என்ன நமக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னா நமக்கு 26 நடுவில் ஒரு கோட்டை போட்டுக்கோ 216 ஆகும். தமிழ் எழுத்து 216, 26 நடுவில் கோடு போட்டால் 216, 26 வருது இல்லையா அதுக்குள்ள? எண்ணிலும் வரும். அப்படிப்பட்ட எம்பெருமான் எம்பிரானை, எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை. எம்பெருமானுக்கு தம்பிரான்னு பேர். மதுரகவி ஆழ்வார் மதுரகவி தம்பிரான் வாழி வாழியே மதுரகவி தம்பிரான் நம்மாழ்வார் சொல்கிறோம். தம்பிரான் மா தம்பிரான். திருவரங்கத்தில் அரையர்களுக்கெல்லாம் தம்பிரான்னு பேர். அவன் ஒரு வியாக்கியானம் படிக்கிறது, அதுக்கு தம்பிரான் படின்னு பேர். தம்பிரான் எம்பெருமான் தம்பிரான். சைவத்தில் வச்சுட்டா அவள்லாம் தம்பிரான் மார்னு வச்சுட்டான். எம்பிரானை எந்த நந்தை தந்தைக்கும் தம்பிரானை. ஏடைய முன்னோர்களுக்கெல்லாம் அவர் உபகாரகனாக இருந்தான். பிரான்னு தமிழில் உபகாரகன் அர்த்தம். தம்பிரான் தண்டாமரை கண்ணன். கொம்பராவு நுண்ணேரடை மார்வனை. கொம்பராவு நுண்ணேரடை மார்வனை. நுண்ணேர் உடையவள் யாரு? பிராட்டி. அது ஆகுபெயர். நுண்ணிய நேரை உடையவள், இடையை உடையவள் பிராட்டி. அது கொம்பராவு. இப்படி வார்த்தை போட்டு வச்சார் ஆழ்வார். கொம்பராவு. கொம்பராவு நுண்ணேரடை. கொம்புங்கிறது வஞ்சி கொம்பு. வஞ்சி கொடி இருக்கா இல்லையா, அதனுடைய கொம்புக்கு அந்த கொம்புங்கிறது வஞ்சி கொம்பை குறிக்கிறது. அராவு அது சர்ப்பம். அரவு அரவுங்கிறது அராவுன்னு இருக்கு. கொம்பராவு கொம்பையும் சர்ப்பத்தையும் அதை காட்டிலும் நுட்பமானது. சர்ப்பத்தினுடைய படம் பிரிஞ்சு வரபோது எடை சிறுத்து இருக்கு. அதுக்கு கொம்பராவு நேரடை மார்பனை. கொம்பராவு சுவாமி இடத்தை சொன்னார். ராவுஜிமாரெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லையா ஆழ்வார்? வார்த்தையே வரல, கொம்ப ராவுன்னு சொல்லிருக்கார். ராவுன்னு பதம் வருதா இல்லையா? ஐயர்னு ஐயர் இவரெல்லாம் திருமணம்ல ஐயரை சொல்றார், இங்க ராவை சொல்றார். எல்லாருக்கும் தான் இடம் கொடுத்திருக்கார். நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும். ஆழ்வாருடைய கருத்து என்ன? யாருமே கொஞ்சம் நெஞ்சோட பேசி பழகணும். இன்ட்ராஸ்பெக்ஷன் பேர். நெஞ்சோட இப்படி கூட்டத்தில் பேச முடியாது, பழக முடியாது. தனியாக ஏகாந்தமான இடத்துல அமர்ந்து எம்பெருமானை மனதில் வருவிச்சு அப்படி நினைத்தால் ஒரு கால் முடியும். அந்த தியானம் கூடுவது. அதுக்கு தான் நெஞ்சத்தோடு பேச பழகணும். கொஞ்சம் இடம் கொடுத்தா அந்த நெஞ்சு நன்னா பேசும். நெஞ்சோட யார் பேச மாட்டார்கள்? வள்ளுவர் சொல்றார். இந்த சூதாடுகிறவர்கள் குடிகாரர்கள் நெஞ்சோட பேச மாட்டார்கள். அந்த நெஞ்சு பேச வரும் அவனுக்கு. டே குடிக்காதே, தவறு செய்யாதே சொன்னால் அதை மறக்கிறதுக்காக அந்த நெஞ்சை பயன்படுத்தாமல் நெஞ்சை அழிக்கிறதுக்காக மதுபானம் பண்ணுகிறார்கள். நெஞ்சோட பேசினால்தான் நம்முடைய குறைகளெல்லாம் அது சொல்லும். அது ஆகினால் நெஞ்சு நல்ல நெஞ்சாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நெஞ்சமே நல்ல 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 நெஞ்சு. உன்னை பெற்றால் இனிமேல் என்ன குறை எனக்கு? என்னதான் குறை சொல்ல முடியும்? இனி என்ன குறைவினம்? மைந்தனை மலராள் மணவாளனை துஞ்சும் போதும் விடா தொடர்கண்டாய். நீ உறங்குகிற போதும் அவனையே நினைத்து கொண்டு எப்போதுமே நீ உணங்க வேண்டும். அந்த நெஞ்சோடு இவ்வாறு பேசினார். இனிமேல் கண்டாயே நெஞ்சே. இதுக்கு நெஞ்சோடு கிளத்தல்னு பேர் துறை. நெஞ்சோடு ஆழ்வார் பேசணும். ஆயுதறந்து பேசுகிற வேண்டாம். ஆற்றுல சந்தேகப்படுவார். இன்னும் பேசிகிட்டே இருக்கார், தானாக பேசுகிறார், என்னமோ ஆயிடுத்து போட்டுக்கு இருக்கு. ஆகினால் நெஞ்சை பேசுகிற போது தனியாக தான் இருக்கணும். அந்த மனம் திறந்து அது குற்றங்களை எல்லாம் சொல்லும். கண்டாயே நெஞ்சே, ஏ நெஞ்சையை பார்த்தியா?
கருமங்கள் வாய்க்கின்று ஓர் எண்டானுமின்றியே வந்து ஏறுமாறு. காரியம் பலிச்சுட்டு எனக்கு பலிக்கிற காலத்தில் நினைக்க முடியாதபடி பலிச்சு வருது பத்தியா. எண்டானுமின்றியே வந்து அவன் ஏல்கின்றான். யார்? உண்டானை உலகேழுமோர் மூவடி கொண்டானை. உலகத்தை எல்லாம் உண்டவன், உலகத்தை எல்லாம் 3 அடிகளாக அளந்தவன். பார்த்தியா, நெஞ்சுக்குள்ள வந்துட்டான். நீயும் நானும் தான் சாட்சி, இருவருமாக நாம் பார்த்தோம். சரி, நீயும் நானும் என் நேர் நிற்கில். நெஞ்சோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பேசுகிறார். நீயும் நானும் இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும், நெஞ்சுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி நேர் நின்றால் மேல் மற்றொரு நோயும் அவன் சார்கொடான். அதற்கு மேல் எந்த துன்பத்தையும் அவன் அளிக்க மாட்டான். ஏன் நெஞ்சு எனக்கு உறுதுணையாக இரு. எத்தனை பாசுரங்களில் மற்ற ஆழ்வார்கள் நெஞ்சோடு நிறைய பேசியிருக்கா. அது ஆதல் தரும். இது வழக்கத்தில் வச்சுக்கணும். நெஞ்சோடு கொஞ்சம் பேச கற்றுக்கணும். குறையெல்லாம் போயிடும், மனதிலோட பாரங்களெல்லாம் போயிடும். இவ்வாறு நீயும் நானும் என் நேர் நிற்கில். இனிமேல் என்ன நோய் நமக்கு வரும்? தாயும் தந்தையுமாய் உலகினில் வாயும் ஈசன். நமக்கெல்லாம் வாய்த்த ஈசன் எப்படி இருக்கிறான்? தாயா இருக்கிறான், தந்தையா இருக்கிறான். அவனை ஹிதத்தை செய்கிறான், புருஷார்த்தங்களை கொடுக்கிறான். அவன் மணிவண்ணன், அவன் எந்தையாக இருக்கிறான். அவனை நினைத்து நாம் நெஞ்சோடு பேசினால் எவ்வளவு என்ன நோய் தான் நமக்கு வரும்? அடுத்த 2 பாசுரங்கள் ஆழ்வார் பாடியிருக்கார். நம்பிள்ளை தவிர வேறு யாரும் இதுக்கு உரை சொல்ல முடியாது. ஆழ்வாருடைய மனோபாவங்கள் விருத்தி அடைகிறது. பாசுரங்கள் பாடும்போதே அவருடைய மனசில் பெரிய பெரிய எண்ணங்கள் எல்லாம் விருத்தி ஆகிறது. மனம் பேசுகிறது, சொல் தானாக வருகிறது. அந்த மாதிரி சில பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. மேல்நாட்டு சில கவிஞர்களை கேட்கிற போதெல்லாம் நான் இறைவனை நினைத்து பேனாவை வைக்கிறேன், அது எழுதுறதுங்கிறான். பேனாவே எழுதுறான். அந்த மாதிரி ஃபீலிங்கெல்லாம் சில பேர், சில மிஸ்டிக்ஸ் அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிற அனுபவத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஆழ்வார் சொல்றார், எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன். எந்த எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே. திடீர்னு ஆழ்வாருக்கு நைச்சார சந்தானம் வரும். இப்படி பெருமாள் பேரை சொல்கிறோமே, நமக்கு என்ன தகுதி இருக்கு? இப்படிலாம் சொல்லிட்டோமே. என்ன சொன்னார் ஆழ்வார்? எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும். எந்தையே எம்பெருமானே, இது தவறா? இப்படிலாம் சொல்லிட்டேனே. எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையில் வைத்தா பரவாயில்லை, வாய் திறந்து எல்லார் காதலையும் விழுமாறு எந்தையே எம்பெருமானே இது சொல்லிட்டேனே. சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவனை எந்தை என்றும் எம்பெருமான் என்றும் சொல்வதற்கு பூர்ணமான தகுதி உடையவர் யார்? நித்தியசூரியன். அவர்கள் வேண்டுமானால் எந்தையே சொல்லலாம், எம்பெருமான் சொல்லலாம், எவ்வளவு சொல்லலாம். நான் சாமானியமான மானிடன், அழுக்கு சாதியில் பிறந்த மானிட சாதியில் பிறந்த நான் ஒருவன். இப்படி எச்சில் வாயோடு பலவிதமான எண்ணங்களோடு கூடிய நான் அவனை எந்தையே எம்பெருமானே என்று நான் எவ்வாறு தைரியமாக சொல்லிட்டேன்? எந்த எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்து, நித்தியசூரிகள் சிந்தனை பண்ணி அதுக்கு மேலே அவர்கள் சொல்லலாம். சொல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு உண்டு, திறன் உண்டு. சிந்தையில் வைத்து அப்படி சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த அந்த செல்வனை இந்த ஊரில் இருந்து மானிட சாதியில் பிறந்த நான் அவனை எந்த எம்பெருமான்னு சொல்லிட்டேனே, அழுக்காக்கி விட்டேனே. என் நாவினரை அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டேனே. இனிமேல் சொல்லப்படாது. இனிமேல் அந்த பெயரை சொல்வதற்கு தகுதி இல்லை. ஆழ்வார் ஒதுங்கணும் இல்லையா? ஆனால் அடுத்த மாசம் பாருங்க, செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பனி நாடுவன் மாயமே அல்லு நண்பகலும் இடைவீடின்றி நல் என்னை விடான் நம்பி நம்பியே செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும். இந்த சொல்ல சொன்னது யாரு? கேட்டலுங்கிறாரு சுவாமி ஆழ்வார். முதல் பாசுரத்தில் இனிமேல் வாயே திறக்க மாட்டேன், திறப்பதற்கு யோக்கியதை இல்லை. அவ்வளவு பெருமையான சொற்களால் அவனை அழுக்கடைய செய்வேனா? சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி விலகினவர். திடீர்னு எங்கேயோ சொல் வந்து விழுறது காதல. என்ன சொல் விழுந்தது? செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும். காதல் வந்து செல்வநாரணன் காதல் வந்து விழுது. எப்படி விழுந்தது? யார் சொன்னது? நம்பிள்ளை தவிர யார் சொல்ல முடியும்? நம்மாழ்வார் மனத்தில் நினைச்சானா, இந்த ஆழ்வார்த்தனில் இருக்கிற வரையிலும் எம்பெருமான எந்த எம்பெருமான் சொல்லாமல் இருக்க முடியாது. அவன் இங்கே இருக்கிறவர், நான் இந்த ஊரில் இருக்கிற வரை சொல்லித்தான் தேர முடியும். எந்த எம்பெருமான் சொல்லு. சொல்லக்கூடாத இடம் அங்கே வேணா போயிடுவோம்.
ஒரு கால் அங்கே போனால் நிச்சயமாக இருந்து எந்த எம்பெருமான் சொல்லாமலேயே வாழ்க்கை நடத்தி கொஞ்ச நாள் தைரியமாக இருக்கலாம், வாழலாம். எங்கே போகலாம்? பகவன் நாமங்களை சொல்லக்கூடாத இடம் எது? ஏதாவது விசாரிச்சிருக்கார். திருக்குறளாரை விசாரித்த உடனே ஒரே ஒரு இடம் இருக்குது, ஹிரண்யபுரம்னு ஒரு இடம் இருக்குது. ஹிரண்ய சாம்ராஜ்யத்துக்கு போயிடும். அங்கே பகவன் நாமங்கள் சொன்னால் தண்டனை, சொல்லக்கூடாது. சொல்லவும் மாட்டார். கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்து வருவோம், புஷ்டியாக வருவோம். நாமங்களை சொன்னால் உடல் உருகிறது, உள்ளம் உருகிறது, கொஞ்சம் திருடமாக இருந்து வருவோம். ஆகினாலே அந்த சாம்ராஜ்யத்துக்கு போய் ஹிரண்ய சாம்ராஜ்யத்துக்கு போகணும். ஆழ்வார் புறப்பட்டார். நேர வலது புலம் நோக்கி ஹிரண்யபுரத்தை போறார். பா, இரண்யாய நமஹ. எங்கே பார்த்தாலும் இரணியன் கல்லூரி, இரணியன் கலைக்கல்லூரி, எங்கே பார்த்தாலும் இரணியன் நாமத்தை தவிர எதுவும் இல்லை. இரணியன் இரணியன் இரணியன். அப்பா, அவன் பேர் இனிமேல் வாக்கில் வராது, எல்லாம் அவன் பேராகவே ஜொலிக்கிறது. ஆகினால உள்ளே போகும்னு இரண்யபுரத்துக்குள்ளே ஆழ்வார் நுழையிறார். மாசி பங்குனி மாதமாக போகணும், ஒரே வெயில் தகிக்கிறது ஆழ்வாருக்கு. சரி, என்ன பண்ணலாம்? கொதிக்கிறது, எங்கே தங்கலாம், எங்கே நிழல் இருக்குமான்னு பார்க்கிறார். ஒரு சுமை தாங்கி ஒரு சுவர் தான் எல்லா சுமையை வைக்கிற இடமா அது. ஒரு சுவை இருக்கிறது, அது கீழே கொஞ்சம் நிழல் விடுது. அப்பாடா, அந்த நிழலில் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொஞ்ச நாள் பகவன் நாமங்களை கீர்த்தனை பண்ணாமல் இருந்து உடம்பை தேத்திப்போம் என்று சொல்லி அந்த நிழலில் உட்கார்றார். அப்போ கூட பயம் இருக்கு. ஆறாவது ஆழ்வார் இருக்காரா, இங்கே வந்துட போகிறாளோ, வந்து என்ன ஓய் எவந்தீர் அப்படி கேட்டாலும் என்ன பண்ணுறது? ஆகினால முட்டாக்கு போட்டுண்டு யாரும் பாராதபடி அந்த நெருப்படியே ஒதுங்கி இருந்தாராம். அவன் பார்க்கப்படாது. அந்த சமயமாக இப்படி வரணும். யாரோ ஒரு விவசாயி நெல் மூடைகளெல்லாம் சுமந்துட்டு வரான். அறுவடை ஆகி நெல் அப்படியே மூட்டையாக சுமந்து தாங்க முடியாமல் வரான். எங்கேயாவது இறக்கி வைக்கலாமான்னு பார்க்குறான். நல்ல வேளை இவர் மேலே இறக்கி வைக்கல. அந்த சுவர் இருக்க அதுக்கு மேலே அப்படி இறக்கி வச்சோன்னு என்னப்பா செல்வனாரணா சொல்லி வச்சானா. அவனுக்கே பிரமிப்பா இருக்கு. இத்தனை நாளாக என் அப்பனே இரண்யான்னு சொல்லியே வைக்கிறவன். ஆனால் இன்னைக்கு அவன் மனசை அடக்க முடியல, நாவ அடக்க முடியல. செல்வநாரணன் சிவன் நாராயணான்னு வச்சான். காலை விழுந்து ஆழ்வார். இந்த ஊரில் இந்த காதில் இந்த சப்தம் விழுந்தது. சிவன் வெறும் நாராயணன் சொல்லலையே இந்த பயல், செல்வநாரணன் சொல்கிறானே, என்ன ஆச்சரியம். அது திருநாமம் என்ன தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்துடுத்து என்று நினைக்கிறார். கண்கள் அப்படியே பனி மல்கிறது. ஓன்னு அழறார். இப்படி வந்து அவன் என்னை அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி இப்படி வருகிறானே, மல்கும் கண்பனி நாடுவன் மாயமெல்லாம் எங்கே இருக்கான் செல்வந்தாரன் சொல்லுகிறானே, இப்படி சொல்லிட்டானே இரண்ய சாம்ராஜ்யத்தில் என்று சொல்லி ஆழ்வார் தடுமாறுகிறார்னு கதை சொல்கிறார். நம்மள ரீகான்சிலேட் பண்ணுவேன், ரெண்டையும் சேர்க்கணுமே. முதல்ல வேண்டாம்னு விட்டார். திடீரென்று நாமத்தை காதால கேட்கிறார். எங்கே போனார், எங்கே கேட்டார்னு சொல்ல வேண்டிய கடமைப்பாடலையே வியாக்கியாதாவுக்கு. அதுக்காக ஒரு கதை சொல்கிறார். அது இணைக்கிற அழகு நம்பிள்ளை அது ஒருத்தருக்குதே வரும், அவனால் முடியும். இதை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஆழ்வார் சுவாமி அந்த ஊர் கோடியில் ஒரு சுவர் பாதி எழுந்திருந்தான், நிழல் விழுந்திருந்தான். ஆழ்வார் படத்தை மாட்டினாராம். இங்கே தான் ஆழ்வார் உட்கார்ந்துருந்தார், இங்கே தான் செல்வனான்னு கேட்டார், வாங்கவும் சொல்லி காசு சம்பாதிச்சு தரார். அதுக்கு தீப ஒளி ஏற்றி வரவாட்ட காசு சேர்த்தாரு ஒரு கதை. ஊரில் தான் இருந்தார். ஆழ்வார் எங்கேயோ வடதிசை நோக்கி போனார்னு இல்லை, அவருடைய மானசீகமான சஞ்சாரம். நம்முடைய மனம் எங்கே தான் போகாது? ஹிரண்யபுரத்துக்கு போனார். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை, மானசீகமான சம்பவத்தை ஆழ்வார் சொன்னார். செல்வனாரணன் என சொல் கேட்டலும் மல்கும் கண்பனி நாடுவன் மாயமே அல்லுநன் பகலும் இடைவீடின்றி நல் என்னை விடான் நம்பியே. என்னமோ திருக்குறுங்குடி நம்பிக்கை ஒரு யோகம் அவருக்கு அடைஞ்சது. பதிகம் இல்லாட்டாலும் ஒரு பாசுரம் முதல்ல வாங்கிட்டாரா இல்லையா? நம்பியை தென்குறுங்குடியுள் நின்றவச் செம்போனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆரியம் சோதையை எம்பிரான என் சொல்லி மறப்பனோ. திருக்குறுங்குடி நம்பி சுந்தர பரிபூர்ணர் அவர் தான் வந்திருக்கார் போல் இருக்கு. தென்குறுங்குடி, ஏன்னா அந்த குறுங்குடி நம்பிதானே திருக்குறுகூர் நம்பியாக வந்து அவதரித்தார். உடையநங்கை தபசு பண்ணி அவரை வேண்டி வரம் வேண்டி அந்த நம்பியே ஆழ்வாராக வந்தாருங்கிறது சம்பிரதாயம். ஆகினால் முதல்ல ஸ்மரிச்சுக்க வேண்டாமா? திருக்குறுங்குடி நம்பியை திருமூர்த்தியை உம்பர் வானவர் அவரெல்லாம் ஆதியம் ஜோதி, அவளுக்கெல்லாம் வணங்கத்தக்க ஆதிஜோதியாக எம்பிரானை என்ன சொல்லி மறக்கிறதுக்கு வழி சொல்லுங்க யாராவது.
நினைக்கிறதுக்கு வழி கேட்பா. இவர் என்ன சொல்றார்? மறக்கிறதுக்கு வழி கேட்கிறார். யாராவது சொல்லுங்களேன், எம்பெருமானை மறக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார். அப்பதான் சொல்றார் ஆழ்வார், மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலேன், மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி யானன் மணியே. எத்தனை மறப்பு, எத்தனை மறப்பு, எத்தனை மறப்பு. மறப்பும் அவன்தான், ஞானமும் அவன்தான். சில விஷயங்கள்ல நான் மறந்து விடுறோமே, பெருமாள் மறக்க வைக்கிற, நல்ல வேளை மறந்து போனேங்கிறான். ஞானத்தையும் அவனை நல்குகிறான். அவன் செந்தாமரை கண்ணோடு அவன் மறப்பற, அவன் மறந்து விடாமல் என் உள்ளே வந்து அவன் நிற்கிறானே. அவன் மணி அல்லவா? மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை தென்குருகூர் சடகோவன் சொல் பணிசையாயிரத் தொழிவத்துடன் தனிவர் கற்பரில் கல்விவாயுமே. பதிகத்துக்கு பலன் சொல்றார் பாருங்க நம்மாழ்வார். தென்குருகூர் சடகோவன், திருக்குருகூரை மறக்கவே மாட்டார் அவர். திருக்குருகூர் சடகோவன் சொல் பணிசை 1000. அவர் சொற்களாலே, அவர் திருவாய்மொழிங்கிற கோயிலை கட்டியிருக்கார். சொற்களாலே பணி செய்திருக்கிறார், திருப்பணி செய்திருக்கிறார். சொல் பணிசை 1000, சொற்களாலே பணி செய்து 1000 பாசுரங்களை அவர் எழுப்பினார். அதோடு இந்த 10ஐயும் சேர்த்து சொல்ல வேண்டும். அப்படி அர்த்தம் பண்ணல நம்முடைய முன்னோர்கள். பணிசையாயிரத்துள், சொல் பணிசையாயிரத்துள். நம்மாழ்வார் அவதரித்த உடனே தமிழ் சொற்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தனோம். பா, நல்ல வேளை நம்மாழ்வார் வந்தார், அவள் வாக்கிலே புகுந்து நாம் எல்லாம் வெளியில் வருவோம். தமிழ் சொற்களை எல்லாம் அநேகமாக புலவரெல்லாம் கெடுத்து விட்டார்கள். மன்னா மனுஷரை பாடினார். 4 காசுக்காக, கூரைக்காக, யானைக்காக, தேருக்காக அத்தனை பேரும் புலவர்களெல்லாம் பாடி பாடி அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆழ்வார் அப்படியா? என் நாவின் கல்வி யாருக்கு நான் கொடுப்பேனான்னு கேட்கிறாரு. ஆகினால இப்படி அர்த்தம் பண்றார். சொற்கள் எல்லாம் வரிசையாக கியூவில் நிற்கிறதா நம்மாழ்வாருக்கு முன்னால. சுவாமி அடியேனை தேவரி திருவாய் விட ஒரு இடம் கொடுக்கணும், திருவாய் விட ஒரு சீட், ஒரு இடம் வேணுமா. அப்படி சங்க சொற்கள் எல்லாம், தமிழ் சொற்கள் எல்லாம் வந்து ஆழ்வார் வாக்குள்ளே போது பணி செய்தனன்னு வியாக்கியானம் எடுக்கிறார். பணி செய்ய 1000 இந்த 10 பாசுரங்கள் தனிவிரர் கற்பரில் திருப்தி போல இன்னும் கற்கணும், இன்னும் கற்கணுங்கிற எண்ணத்தோட கற்கணுமா. தனிவிரர் கற்பரேல் என்ன பதிவு சொல்லிருக்கார்? கல்வி வாயும், உங்களுக்கு ஞானம் வரும், நல்ல கல்வி வரும். கல்வி வர விரும்பக்கூடிய இந்த பாசுரங்களை சொல்லலாம், இந்த பதிகத்தை சொல்லலாம். நல்ல கல்விகள் உங்களுக்கு வந்து வாய்க்க வேண்டுமே. ஆனால் இந்த பதிகத்தை சொல்லுங்கள். தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயும் என்று ஆழ்வார் இவ்வாறு இந்த பதிகத்தில் ஆச்சரியமான பல விஷயங்கள் எல்லாம் சொன்னார். மேல் நாம் நாளைக்கு 2வது 10 அதில் முதல் 2 பதிகத்தில் பல அரிய செய்திகள் எல்லாம் சொல்கிறார். அதை நாளை நாம் இருந்து பார்க்கலாம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவின் குறவதாம் வாழி எழுவார் முய்ய அவ்வளத்தெல்லாம் வாழி இவரை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார் பெறுவானா ஜீவிதோடே செல்லும்.